வணக்கம் ஐயப்ப சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் மக்கள் அனைவருக்கும். எங்கள் சைட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்க வட்டம் பெருங்கொட்டூர் கிராமம் அப்படின்ற இடத்துல பிட்காயின் ரொம்ப அமோகமான பிஸ்னஸாக போயிட்டு இருக்குது. பட் அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத ஒரு ஆர்மன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் மக்கள் அதிகமாக பணத்தை முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பட்டு அது ஒரு ஆப்ஷன் செயின் மாரி, சங்கிலி தொடர்பு மாதிரி அது சுற்றிக்கிட்டே இருக்குது. மாற்றி மாற்றி அதில் முதலீடு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுலேயும் 1 லட்சம் 2 லட்சம்லாம் இல்லை, 7 லட்சம் 8 லட்சம் 15 லட்சம் அப்படின்ற மாதிரி உள்ளே போட்டு 5% வரைக்கும் அதில் வட்டி விகிதம் வர மாதிரி ஒரு வச்சுருக்குறாங்க. மந்த்து பேமெண்ட் இருக்குது. மந்த்து பேமெண்ட்லேயே அதுக்கப்புறம் 10 days ஒரு டைம் பேமெண்ட் அப்படின்ற மாதிரி அந்த பிஸ்னஸ் ரொம்ப பெரிய லெவலில் போயிட்டு இருக்குது. எங்கள் சைடில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடிக்கு மேலே அது உள்ள பணத்தை இறக்கியிருக்கிறாங்க நம்ம எங்கள் சைடு ஆளுங்க. ஏகமாக நான் இதில் 6.5 கோடி நம்ம பணத்தை இழந்ததுக்கப்புறம் இது அடுத்தது பிட்காயின்ன்ற மாதிரி பில்டெக்ஸ்ன்ற காயின் மாதிரி நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது. நம்ம இதே இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆனால் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் நம்மளுக்கு 6%லேருந்து 15, 20, 25% வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. பட் அது 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா இது மந்த்து பேமெண்ட் மாதிரி கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அதில் தான் நம்மளை ஏகமாக ஏமாற்றிருக்கிறான். குளோபிடியஸ்ன்ற தாமலாத்தூரை சேர்ந்த மதனுகோபால் புள்ள தனசேகர்ன்ற ஒரு புறம்போக்கு பையன் ஜாதியில் பண்டாரன். அந்த நாய் ஆசை வார்த்தை கூறி ஏகப்பட்ட அவன் வீட்டில் அடுக்கி வச்சிருந்த 2000 ரூபாய் நோட்லாம் காமிச்சு நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட 6.5 கோடி பணம் அவங்ககிட்ட 5.5 கோடி பண்ணியிருக்கிறேன் நான். அதனால் இழந்தது மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6.5 கோடிக்கு மேலே இழந்ததுன்றதுனால. ஏன்னா அவங்ககிட்ட கொடுத்தது 5.5 கோடி, மேல்கொண்டு எங்கள் சொத்து பத்தில் விற்றும் கடன் அடித்ததுலாம் மொத்தமே கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போயிடும். அந்த அளவுக்கு நம்ம சொத்துலாம் விற்று அந்த கடன் அடிச்சுட்டு இன்னும் வெளியே வராமல் 1.25 கோடி கடலில் இருக்குது. இந்த பண்டாரத்தை எப்படியா பையனால் நம்பி வாழ்க்கையில் மொத்தம் போயிட்டுருக்குது. இது ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, இதில் பில்டெக்ஸ்ன்ற காயினில் உள்ளே போகிறவங்க எல்லாருமே அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களோட நம்பிக்கை வச்சு தான் உள்ளே போகிறாங்களே. இது எப்படி உள்ளே போகிறாங்க, எதை நம்பிக்கையில் உள்ளே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி அந்த பண்டார பையன் தனசேகரன்றவங்ககிட்ட இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸுன்றவங்ககிட்ட பணத்தை நம்ம முதலீடு செஞ்சு உள்ளே கொடுத்து அந்த பணத்தை இவன் நம்பிக்கை ஏற்படுத்தி உள்ளே போனோம் பார்த்தியா, எந்தளவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி நம்மளை உள்ளே கூட்டு போயிட்டு நம்மளை 1 வருஷம் 12 மாதத்துக்குள்ளே எல்லா பணத்தையும் காலி பண்ணணும். நம்ம லைஃப்பில் நம்ம டோட்டல் லைஃபு காலி பண்ணணும். அந்த மாதிரி அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களே கூப்பிட்டு இவங்க ஆல்ரெடி அதில் தான் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்டெக்ஸ் காயினில் எனக்கு தெரிஞ்சு 2 ரூபா 3 ரூபா 2 வருஷத்துக்கு முன்னே நம்மளை கூப்பிட்டாங்க. அன்னைக்கு தான் பணத்தை இழந்து ஒரு 2-3 மாதத்துல தான் கூப்பிட்டாங்க நம்மளை. ஆனால் நான் போகலை. நம்ம ஏற்கனவே ஒரு இறைவன் ஒரு பகுதி காமிச்சு செருப்பால் அடித்தான் அப்படின்னும் போது மீண்டும் அதே தவிர ஏகப்பட்ட படம் கூட அதில் வரட்டும், நமக்கு அந்த ஆசை தேவையில்லை அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகல. அதே போல் அவங்ககிட்ட 20,000 50,000 30,000 கொடுக்கணும் இல்லையா. போய் பில்டெக்ஸ் காயினில் போய் பில்டெக்ஸ் நம்ம காயின் வாங்குகிறோம் அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம கிட்டத்தட்ட கொஞ்சமான ஒரு 20-30,000 ரூபாய் கொடுக்கணும். அந்த 20-30,000 ரூபாய்ங்கிறது எங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது. அந்த 20-30,000 ரூபாய் பணத்தை எங்களால் கொடுக்க முடியாத ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைன்றதுனால தான் நம்ம இந்த பில்டெக்ஸ் காயின் உள்ளே போகல. இப்போ அதே போல் பில்டெக்ஸ் காயின் உள்ளே போகிறோம் அப்படின்னா அது உள்ளே இருக்கிறாங்க. பட் நாம் கடன்பட்டவங்களே ஐஎஃப்எஸ்சில் கொடுக்குற பணத்தை சேர்த்து விட்டுட்டு நான் ஏமாற்றிருக்கிறோம் இல்லையா. அதை நம்ம வட்டிக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வாங்கணும். இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸ் நாங்கள் யார்கிட்ட சொல்லலை. அது உள்ளே இருக்கிறாங்க. நாம் பணம் தர வேண்டியவங்களே. இப்போ அவங்களுக்கு பணம் தர வேண்டியவங்க இருக்கிற பட்சத்தில் நாம் அதில் போய் 20,000 பில்டெக்ஸ் காயினுக்கு போய் சேர்ந்து அதில் ஒரு குறிப்பிட்ட காயின் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன். மாதம் வருது அப்படின்னா அப்போ பக்கத்துலேயே 2-3 பேர் அதில் 20 லட்சம் பாக்கி இருக்கிறவங்க இருக்கிறான், 1.5 லட்சம் பாக்கி இருக்கிறவங்க இருக்கிறான். அப்போ அவனுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, நம்ம பில்டெக்ஸ் காயின் போகிறதுக்கு பணம் இருக்குமா அப்படின்னு கேள்வி வரும். அது ஒரு பக்கம். ஒரு பக்கம் நம்ம வீடு அடமானம் போட்டு வச்சுக்குது, காரு டியூவில் இருக்குது, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால் 20,000 ரூபான்றது நமக்கு 30,000 ரூபான்றது இன்றைக்கி காட்டிலும் பெரிய விஷயமா இருக்குது. அதனால் பிட்காயினுக்கு பக்கம் நம்மளால் போகிறதுக்கு முடியாமல் இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னே கூப்பிட்டாங்க மக்களை. எவ்வளோ பெரிய ஆசைகள் அப்படின்றது முன்னுக்கு வரணும். ஆசைன்றது 2வது பட்சம் தான். பட் அவங்களோட உணர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பணம் எந்த லெவலில் தான் இருக்குது, அந்த பணம் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்ன்றது எதிர்பார்த்து தான் உள்ளே போகிறாங்க. மெயினாக அவங்களோட
சக்ஸஸ் அந்த லைஃப்பில் எதனா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பணம் ஒரு லெவலில் வந்தால் நம்ம பையனை டாக்டர் படிக்க வைக்க முடியாதா, நம்ம பையனை வக்கீல் படிக்க வைக்க முடியாதா, இன்ஜினியருக்கு படிக்க வைக்க முடியாதா, இல்லை போலீஸுக்கு படிக்க வைக்க முடியாதா, போலீஸ் வேலைக்கு போயிட்டு அதான் இதெல்லாம் படிக்க வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏக்கத்தினால இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இருக்கிற கேபிட்டல் எல்லா பணத்தையும் எடுத்து போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸுக்காக உள்ளே போயிடுறாங்க. இதுதான் அவங்க நான் எதிர்பார்த்து அது உள்ள ஏன் இதில் உள்ள அவ்வளோ தூரம் போகிறாங்க. பட் என்னென்ன எல்லாரும் ஒரு ஆர்வம் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆர்வம் இருக்கும்போது அதுவே மைனஸ் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக நினச்சி அவங்களுக்கு ப்ளஸ்ஸு இவங்க நம்ம சைடில் இருக்கிற ஒரு மைனஸான ஒரு ஒர்க்கு. அந்த 5 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் தூக்கி போய் போடுறவங்களோட நாம் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் பேங்காக இருந்தாலும் எஸ்பிஐ பேங்க் எத்தனையோ பேங்க்குங்க இருக்குது, அந்த பேங்க்கில் போய் போட்டிங்கன்னா 5% வட்டி விட்டுருங்க, 1/2% வட்டி உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு 500 ரூபாயிலேருந்து 700 ரூபாய்க்குள்ள வரைக்கும் கொடுக்குறாங்க. இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்க அப்படின்னா இத்தனை வருஷத்துலேருந்து இத்தனை வருஷம் வரைக்கும் ப்ராஃபிட்டோடு உங்களுக்கு கிளியராக அவங்களே சொல்லி கொடுக்குறாங்க. அதில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமான பணம். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஸ்டாக் ஏதோ ஒரு 50,000 30,000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அந்த ஸ்டாக்கோட வேல்யூ எந்த லெவலில் போகுன்றத அதை பார்த்து பண்ணலாம். பட் ஆனால் இன்னொருத்தவங்கிட்ட எதுவுமே பணத்தை கொடுத்து அந்த பணத்தை பண்ணுறது ரொம்ப ரொம்ப தெளிவில்லாத ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல்பாடு தான். நம்ம ஏற்கனவே பல கோடி அந்த பணத்தில் இந்த பண்டார பையனோட தெளிவில்லாத ஒரு புரிதல் இல்லாத ஒரு தேவடியா பையன்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து நம்ம ஏமாந்த மாதிரி மக்கள் இப்படி ஒரு புரிதல் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு வருமானத்தை ஈட்டணுமே என்ற ஒரு ஆர்வம் மட்டும் இருக்குதே தவிர, பட் அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, ஒரு ஆர்மன் பில்டெக்ஸ் காயினில் ஒரு ஒரு அதான் ரிசர்வ் பேங்க்லேருந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு புரிதல் கிடையாது. அதே போல் இப்போ நீ ஒருத்தர் சேர்த்து விட்டிங்கன்னா 10% அவங்களுக்கு கீழே அந்த பணம் வந்து சேர்ந்துடுது. அந்த புரிதல் எப்படி கொடுப்பான் அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் இவங்க லட்சக்கணக்கில் எதுவுமே நம்ம சைடு ஆளுங்க ஏகமாக போய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட்டு இது எல்லாமே நல்ல லெவலில் போயிட்டு வரைக்கும் சாத்தியம் தான். சம்பாதிக்கிற வரைக்கும் முதல்ல போனவங்க எல்லோரும் சம்பாதிக்கிற வரைக்கும் நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, அதில் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு நாள் நின்று போச்சு அப்படின்னும் போது எல்லாம் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அன்றைக்கி முதலுக்கே நம்ம பாதி பணம் வந்திருக்கோம், மிச்சம் பாதி பண்ணி நின்றுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கேபிட்டல் காலி பண்ணிட்டு உட்காந்துக்கிற சூழ்நிலை வரும். பட்டு எந்த இடத்துல விழிப்புணர்வாக இருங்க அப்படின்றது தான் நம்மளோட வாது. இதை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க, இதை பற்றி கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு சொல்கிறாங்க. கண்ணும் கெட்டு போச்சு, வாழ்க்கையும் கெட்டு போச்சு, எல்லாம் போச்சு. பட் என் கண்ணு கெட்டு போச்சுன்ற விஷயத்தை நான் மக்களுக்கு சொல்லி உங்கள் கண்ணை நீங்கள் கெடுத்துக்காதீங்கன்ற விஷயத்தை நம்ம தெளிவாக சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் எல்லோரும் புத்திசாலித்தனமாக வாழ்க்கை வாழ்வாங்க, எல்லோரும் டேலண்டடாக பர்சனாக இருப்பாங்கன்றது நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா என் லைஃப்பில் நான் யாரையும் நம்பவே மாட்டேன். அவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்டார பையனத்தை நம்பி அவனுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. அவன் ஜாதியில் ஒரு ஆள், அவன் காஞ்சிபுரத்தில் இருக்கிறான், நான் பெருங்கோட்டை, அவனுக்கு எனக்கு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறேன் நான். பட் டெய்லி ஃபோன் பேசுகிற பர்சனும் கிடையாது. யார் இந்த தனசேகரன்றவன் குளோபீடியாஸு டெய்லி ஃபோன் பேசுகிற ஒரு பர்சனும் கிடையாது. மாதம் ஒரு டைம் ஃபோன் பேசுகிற பர்சனும் கிடையாது. இந்த பண்டார தேவடியா பையன்கிட்ட நான் பணம் கொடுத்து நான் கஷ்டப்படுறது நல்லா புரிஞ்சுங்க. கரெக்டான மைண்ட் செட். அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு கார் வாங்கிட்டேன், அந்த கார் வாங்கிட்ட பிறகு நான் அதுக்கு டியூ கட்டணும். அந்த நீ ஏன்னா காருக்கு எத்தனை அதில் பணம் கட்டினேன், அந்த காரு கட்டுறதுக்கு உண்டான பணத்தை என்கிட்ட கொடுறா, நான் மாதம் இவ்வளோ பணம் கொடுத்துறேன், அதை வாங்கி நீ டியூ கட்டுறான்னு சொன்னான் பாருங்கள். அந்த விஷயத்தில் நான் விழுந்துட்டேன். ஸோ எப்படி நானும் வாயை திறந்து வாயை அப்படியே பொழந்தேன். குழந்த மேனிக்கு பார்த்தேன் பாருங்க, முடிஞ்சு. அவன் 2000 நோட்டில் எடுத்து காமிச்ச பிறகு மாதம் இவ்வளோ தருன்னு சொல்லி அவன் பண்ணான் பாருங்கள். அதிலே லைஃப் நம்ம முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சரி ஒரு முதல்ல பேமெண்ட்டே 30 லட்சம் கொடுத்து நான் இருக்குண்டா, நான் பார்த்துக்கிட்டேன், நான் நம்பிக்கையாக கூட இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு போனான். பொண்டார தேவடியா பையன் குலோபடியாஸ் வழக்கத்தீஸ்வரர் கோயில் பக்கத்தில் தேவடியா பையன் கடை வச்சுருப்பான். என்றைக்காக இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் இறைவன் அவனுக்கு தக்க கூலி கொடுப்பான். பட்டு நம்ம எல்லாம் இப்போ வயசாகி போய் நம்ம இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நம்ம பொண்ணு பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து 10 ரூபா அதுங்க பசங்கள் படிக்கிறதுக்கு சூழ்நிலையிலும் நம்ம மனைவி முதல்ல கொண்டு நம்ம ஒரு சிலர் இந்த பணத்தை எழுந்ததுக்கப்புறம் மனைவி பிரிஞ்சு போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. மனைவி பிரிஞ்சு மனைவியே மதிக்கலன்னு சொல்லிட்டு தூக்க மாட்டேங்க செத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஏன்னா பணத்தை இழந்துட்ட பிறகு அந்தமாரி ஒரு மனைவி பேச்சு நம்ம கேட்டிருந்தா கூட நம்ம நல்லபடியாக தான் வாழ்ந்துருக்கலாம். பட் மனைவி பேச்சு கேட்காம மனைவிக்கே தெரியாமல் எதுவுமே நம்ம இவ்வளோ தான் மண்ணன்னு சொல்லி மூடி மறைச்சதுனால விளைவு தான் இப்போ நான் இப்படி இருக்கிறேன். இந்த பண்டாரத்தை எப்படியா பையனை நம்புறதுனால தான் வாழ்க்கையில் நம்ம இவ்வளோ லெவலில் இருக்கிறோமே. அதுபோல் ஜெகன்ன்றவன் இவன் கூட இருந்துக்குன்னு அவன் இப்போ பணம் அப்படியே இப்போ இன்னொரு விஷயம் நல்லா உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய மக்கள் என்னென்னா,
உங்கள் கூடவே இருப்பான். பட்டு எவ்வளோ வருஷம் கூட பழகியிருப்பான். ஆனால் அடுத்தவனோர்த்தன் பணத்தை அடித்து விட்டு அவன் முழுமையாக அவன் பக்கம் திருப்பத்துக்கு உண்டான வேலைகள் நல்லா பார்ப்பான். அப்படி தான் பண்ணான். எத்தனையோ வருஷத்துக்கு கூட இருந்தவங்களாம் விட்டான். தனசேகரன்றவன் அவனுக்கு வாங்கின பணத்தை கொடுத்து கைச்சிட்டு மிச்சம் கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்துட்டு அவன் வேலையை பாருங்கன்னு சொல்கிறதுனால அவன் மேலே கேஸ் எதுவும் பதிவாகாமல் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் பேர் செக்கு கொடுத்து வாங்கிக்கிறதுனால எனக்கு செக்குக்கு அவங்ககிட்ட நான் 5,55,00,000 அந்த தேவடியா அம்மா அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஒரு செக்கு கிடையாது, ஒரு பாண்டு பில்லை கிடையாது, ஒரு சொல்லு நம்பிக்கை அப்படியே என்னை அப்படியே நம்பிக்கையை துரோகத்தால் கொன்று குழி தோண்டி புதைச்சான் என் வாழ்க்கையை அவன். இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கிற சம்பவங்கள். அதனால தான் நீங்கள் மனுஷனாக பிறந்துட்டீங்க அப்படின்னா பொண்டாட்டி முதல் கொண்டு கூட பழக்கிறவங்க முதல் கொண்டு நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கூட நம்பாது. 1% உங்கள் மேலே எப்பவுமே உங்கள் பேரில் உங்கள் நம்பிக்கையோடு இருங்க. 1% கூட உங்கள் நம்பிக்கையோடு இருந்து வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்த பார்க்கணும் அப்படின்றது தான் நம்மளோட வாதமே. அதுபோல் இவன் தனசேகரன்றவன் நான் இருக்கின்ற 100% அப்படின்னு சொல்லலாம். ஸோ மனைவி மேலே வச்ச நம்பிக்கை கூட இவன் மேலே அதிகமாக வச்சோம். அம்மா அப்பா மேலே வச்சு நம்பிக்கை கூட அதுக்கு மேலே இவன் மேலே நம்பிக்கை அதிகமாக வச்சோம். துரோகத்தை ரொம்ப காமிச்சிட்டான். ஸோ லைஃப்பில் டோட்டலாக லைஃபை பணத்தை வாங்கி இவன் முட்டாள்தனமாக செயல்பட்டது இல்லாமல் கொரோனாவெல்லாம் பணம் என்னடா பண்ணீங்க, எவ்வளோ பண்ணிச்சு, எவ்வளோ நடந்தது, அப்போல்லாம் நான் வாய் மூடி கம்முன்னு தான் நீங்கள் பணம் அலையிறீங்களாடா. பணத்தை வாங்கி நான் தின்னவா போகிறீங்க. அந்த தேவடியா பசங்களாம் உங்களுக்கு எப்படி பணம் கொடுத்தான்னு அந்த ஆடியோவில் பேசியிருப்பான் அந்த தேவடியா பையன். அவ்வளோ பணத்தை நீனா வாங்கி தின்னியாடா தேவடியாப்பா. ஏன்னு மக்களோட குரல் என்னான்னு கேட்டிங்கன்னா, என்னோட மைண்ட் வாய்ஸாக இருந்தாலும் மக்களோட மைண்ட் வாய்ஸாக இருந்தாலும் அத்தனை கோடி பணத்தை நீ வாங்கி நீ ஏன்டா தின்ன தேவடியா பிள்ளையா. அப்போ நீ தின்றதுக்கடா வாங்கின எல்லா பணத்தையும் கோடியாக அன்றைக்கி அலைஞ்சி வாங்கினீங்களேடா. என்னென்ன சொன்னீங்க, இரட்டிப்பாக பண்ணி தர போகிறோம், ஒரு மாதம் பணம் கேட்கல அப்படின்னா அப்புறம் ட்ரிபிள் ஆக போகுது, அப்புறம் என்னது எஃப்டிஓ பண்ணி தர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறமா அதிலே பணத்தை இத்தனை டேலுக்குள்ளே இவ்வளோ டேலுக்கு இத்தனை நாளுக்குள்ளே இந்த பணத்தை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இவ்வளோ இத்தனை % எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவானுங்க. அப்போல்லாம் அப்படி ஆசைவாதி கூத்தி அந்த பணத்தை வாங்கி போயிட்டீங்கன்னா தின்னீங்களாடா. பணமாக அலையிறான்னு சொல்லிட்டு கொடுத்தவன்லாம் அந்த தேவடியா பசங்க எப்படி அவனை நம்பி பணம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருப்பான் அந்த பண்டார தேவடியா பையன். 45 வயசு ஆகுதுங்க எனக்கு. 45 வயசுல நான் 35 வயசு வரைக்கும் இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் ஒரு சமுதாயத்தை நம்பி ஒரு ஊரில் இருக்கிறோம். நம்ம ஊரில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 35 வருஷமாக இந்த ஊரில் இருக்கிறோம். 10 வயசு நம்ம இந்த ஊருக்கு வந்தோம். 35 வருஷம் ஆகுது. 35 வருஷத்தில் ₹1 ஒருத்தனை ஏமாத்துனதும் கிடையாது. ₹1 எதுவும் பண்ண பிஸ்னஸ்ஸு தொழில் இவ்வளோ பேர் பழக்கம். கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் குடுப்புள் வாங்கல் இருக்குது அப்படின்னா 60 பேர்கிட்டே நான் 5,5 கோடி வசூல் பண்ணது எனக்கு இந்த நம்பிக்கை அடிப்படையில் கொடுத்தாங்க. வட்டி ப்ளஸ் கரெக்டாக வருது, மாதம் கரெக்டாக சீட்டு கட்டிக்கிறேன். 35 வருஷம் அனுபவத்தில் நடந்த கதை இது மொத்தமே. சும்மா உடனே பணம் வந்துடுச்சு தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். உடனே எனக்கு எல்லாருமே 50 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் எனக்கு தூக்கி கொடுத்துடல. இத்தனை வருஷம் அனுபவத்தில் அவங்ககிட்ட நான் தொட்டு 25 மாதம் ஒரு சீட்டுன்றது ₹1,00,000. நீங்கள் மாதம் ஒருத்தர்கிட்ட போய் சீட்டு போட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்க முதல் மாதம் அப்படின்னா ₹4,000 அந்த சீட்டோட அமௌண்ட்டு. சீட்டு முதல் மாதம் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த மாதம் ₹5,000 கட்டணும். அவர் 25 மாதம் திருப்பி செலுத்தணும். நீங்கள் வாங்கிக்கின்னு வந்த பணம் ₹1,00,000, திருப்பி அவங்களுக்கு ₹1,25,000 செலுத்தணும். ₹1 வட்டி போட்டு. இது ஒரு 25 பேரை சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு பொது சீட்டு. அது அந்த பணத்தை நம்ம 25 மாதம் அப்படின்ட்டு இந்த 35 வருஷத்தில் நம்ம கட்டி பழக்கப்பட்டு எல்லா சீட்டில் கரெக்டாக பணத்தை திருப்பி வாங்கினதுனால எல்லாருக்கும் நல்ல பழக்கம் அறிமுகமாக இருந்தது. அதிக 5 லட்சம் 10 லட்சம்லாம் சீட்டு போட்டு வச்சுருந்தா அவங்களாம் பெருசாக கேட்கல. 20 லட்சம் 30 லட்சம் போக சொல்ல பயந்துட்டாங்க. பட் கரெக்டாக பணம் போகும்போது அவங்களுக்கு இன்னும் அந்த கொடுத்துட்டாங்க. ஒரு 5-6 மாதத்துலேயே கரெக்டாக கட்டும்போது கொடுத்துட்டாங்க. இவ்வளோ சீட்டு கட்டுறான் பாதி கொடுத்துட்டாங்க. இவன் கொடுத்த பணத்தை நான் இவனுக்கே திருப்பி கொடுத்துட்டு இருந்தோம்னா நமக்கு அந்த பணம் சரி நம்மளோட கேபிட்டலில் போயிடுச்சு விட்டுட்டு வந்துடலாம். இந்த தேவடியா அம்மாவங்கிட்ட பணத்தை கொடுத்து அதை இன்ட்ரெஸ்ட்டாக பணத்தை வாங்கி நான் சீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி அதிகமாக டக்குன்னு 10 மாதத்துலேயே நம்ம 5 கோடி அதை அவங்ககிட்ட சீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி பணத்தை எதுவுமே கொடுத்துட்டோம். இவன் கொடுத்த ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கைலாம் அவங்க துரோகத்தால் கொண்டுட்டான். அந்த துரோகத்தை அவனுக்கு மிகப்பெரிய துரோகத்தை அவனுக்கு காட்டணும். அவன் பொண்ணுக்கு அவன் பிள்ளைக்கு அவன் பணத்தால் தானே அவன் துரோகம் பண்ணான் நமக்கு. அவன் பொண்ணை அவன் பிள்ளை வேறு லெவலில் பண்ணிட்டு அவன் வாழ்க்கை பிள்ளைத்தும் நம்மளு என்னோட பொண்ணு பிள்ளையோட வாழ்க்கை தானே இப்போ அவன் கெடுத்தான். பணத்தால் கெடுத்து சுற்றி வலிச்சு அந்த துரோகத்தை பண்ணான் இல்லையா. நான் டைரெக்டாக அந்த பொண்ணு புள்ள பேரில் நம்ம பண்ணணுத்தை. ஏண்டா தனசேகரே
நீ வாழ்க்கையில் மொத்த காஞ்சிபுரம் மண்ணுக்கு மொத்த மக்களுக்கும் மிகப்பெரிய துரோகத்தை பண்டார தேவையா போகணும். ஒரு புரிதல் இல்லாத ஒரு புறம்போக்கு தேவையா போகிட்ட பணத்தை கொடுத்து மொத்த நீ ஹரிதாஸுக்கும் ஜெகனுக்கும் சௌரிக்கும் இந்த ஜெகனோட தம்பி சண்முகத்துக்கும் ஒருத்த கழுவுறு வேலையை பார்த்து நல்லா அவனுங்களுக்கு அவன் பொண்டாட்டிகளில் நல்லா கூட வந்து நல்லா செம்மையாக செஞ்சு விட்டு. ஏன்னா மொத்த நீ தானே அங்கே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் அவனை தூக்கி உள்ளே வச்சிட்ட பிறகு அடுத்தது நீ தானே ரைட் ஹேண்ட் லெஃப்டாக இருந்த நீ லெஃப்ட்டு நாயம் மொத்த உனக்கு மக்களோட மிகப்பெரிய வருத்தமோ மக்களோட மிகப்பெரிய இழப்போ அந்த பணமோ இழப்போ அவனுக்கு இந்த தேவடியா பையனுக்கு சுத்தமாக கண்ணுக்கு தெரியல. மொத்த நல்லா பக்காவாக செட்டில் ஆகிட்டான் அந்த தேவடியா பையன். 5-6 வீடு வச்சுக்கின்னு இவன் பேங்க்கில் ஆல்ரெடி பக்காவாக கோகுலம் சர்ச்சில் அந்த ஃபைனான்ஸு கொஞ்சமாக பேலன்ஸ் காமிச்சு அதுக்கு போட்டு பக்காவாக செட்டில் ஆகிட்டான். மொத்தம் அவனை ஜெராக்ஸ் கடையில் கூட்டு போயிட்டு மொத்தம் நான் தலையில் அடிச்சுக்கு நான் எழுதுன் தேவடியா பையன் என்னை நடுத்தரில் நிறுத்திட்டியாடா என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டியாடா தேவடியா பையன் அப்படின்னு சொல்லிட்டு தேவடியா பையன்னு சொல்லலை என் நடுத்தர் நிறுத்திட்டியாடா என்ன இப்படி இந்த மாதிரி நடுத்தர் நிறுத்தி நீ மட்டும் சேஃப்டி ஆகிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதான் அந்த இடத்துல எங்கள் அம்மாவை. அவனை ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படி தாண்டாக்குறேன்னு சொல்லிட்டு அவனை என்னை தனியாக அவன் கடையில் இருந்தால் அவனுக்கு அசிங்கமாகிடும் இல்லை. அவன் அசிங்கத்தை மிகப்பெரிய பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ மூலிமா தான் நம்ம அந்த தேவடியா பையனை நம்ம இந்த விஷயத்தை இவன் பண்ண அக்குறும்பு மொத்தத்தையும் வெளிவற்றி நம்ம சொல்லி ஆகணும். தாமலா தெரிவிச்சு அந்த மதன கோபால புள்ள ரிச்சா ஓட்டினா அவங்க அப்பன் ரிச்சா ஓட்டி பொறிக்கு தனமாக பொறிக்காட்ட இருந்த பொறிக்கு பையனுக்கு புறம்போக்கு தேவடியா புள்ள தான் இந்த தனசேகரன்றவன். அவங்க ஓத்தாங்க அப்பெல்லாம் என்ன புண்ணியம் பண்ணாங்களோ இந்த பேர் தேவடியா புள்ள மிகப்பெரிய பாவத்தை பண்ணாங்களோ இந்த தேவடியா புள்ள பக்காவை சம்பாரிச்சு அவங்க அப்பன் அவன் பிள்ளைக்கு பக்கா பாவத்தை சேர்த்துட்டு போகிறான் புறம்போக்கு. சபரிமலை மாலைக்கு 4-5 முறை போய் வருவான் புறம்போக்கு தேவடியா மாயவன். இவன் ஒழுக்கமான தேவடியா மேனம் தான். இவன் கூண்டா சேர்ந்து குலாபிடியாசன் ஃபோட்டோ எப்படியெல்லாம் வச்சுருந்தானுங்க. ஏன் 4 பேர் பிரிஞ்சு போகிறானுங்க எல்லாமே பார்த்து. இவன் ஒன்றும் ஒழுக்கம் கட்ட தேவடியா பையனாக இருக்கா தான் இவன் எல்லாம் பிரிஞ்சு போனான். இவன் இந்த நாயை விட்டுட்டு காஞ்சிபுரத்தில் வடக்கு திசை கோயில் பக்கத்தில் குலாபிடியாஸ் வச்சுருப்பான். இவன் கூடயா இருப்பான் ஒரு பண்ணி தேவடியா பையன் மொத்தம் அந்த செந்தில்குமார்னு ஒரு புறம்போக்கு. அந்த தேவடியா பையனு கூட இவன் கூட இருந்துக்குன்னு அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனுக்கு சரினானிங்கன்னு இருப்பான் புறம்போக்கு. பீத்து கொடுத்தா கூட தின்னுக்குன்னு இருப்பான் அப்படியே புறம்போக்கு. அவனோட எச்ச பொறிக்கு புறம்போக்கு என்ன தப்பு இன்னும் கூட இருந்துக்குன்னு என்ன உனக்கு எவ்வளோ கமிஷன் வந்தாலும் எவ்வளோ பர்சன்ட் வச்சாலும் கூட இருக்கிறவங்களாம் காப்பாற்றி ஆகணுன்ற ஒரு நன்றி விசுவாசம் இல்லாமல் நாங்களாம் பணத்தை உள்ளே போடும்போதே நம்ம கிட்ட வாங்கின பணத்துக்கெல்லாம் பேக்கப் எடுத்து வச்சாகணும் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். இடமா இருக்கணுமா பணமாக இருக்கணுமா எல்லாருக்குமே இது வந்து நாளைக்கு எதனா ஒரு சின்ன பிரச்சனை இவங்களுக்கு இது செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு அதில் நான் விட்டது என் கூட வந்து பெரிய லெவலில் விட்டு ஆளுங்க 3 பேர் தான் பெரிய லெவலில் இருந்த பணம். மிச்சம் எல்லாருமே என் கூட இந்த ஃப்ளாட்டு அது இது கொடுத்து டக்குன்னு வெளியே வந்துட்டுனாங்க. நம்ம கூட இருந்து 2 பேர் விட்டு ராஜேஷ் பயணி அப்படின்றவர் அப்புறம் செந்தில்குமார்ன்றவர் மிகப்பெரிய அவர் 1 கோடி ரூபாய் சீட்டு பணமே நம்ம அவர்கிட்ட வாங்கி தனசேகரன்ற தேவடியா பையனை கொடுத்து நம்ம அவர்லாம் மிகப்பெரிய அவனுக்கு அந்த தனசேகரன்ற தேவடியா பையனுக்கு நம்ம ஒரு வீடு ஒன்று கொடுத்து விட்டார் பாருங்க. அதுவே 90 லட்ச ரூபா வீடு கொடுத்து வாங்கி அதிகமான வேலையாக 1,40,00,000 ரூபாய்க்கு அந்த இடத்த அது கூட அடமானமாக போட்டுக்கிறியா இதுவாக பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. அது வேறு சாவி கொடுக்கறதுக்கு எத்தனை மாதம் அவன் போராண்டி திருட்டில் 1ஆம் நம்பர் தேவடியா பையன் அந்த தனசேகரன்றோம். வாழ்க்கையில் தனசேகர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த தனசேகரன்ற தேவடியா பையனை பண்டார பையன் அவன் குளோபிடேஷன் வச்சு அவங்ககிட்ட மக்கள் எல்லாருமே நீங்கள் உஷாராக இருக்கணும். மீண்டும் அவன் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி இந்த பணத்தை கிணத்தை ஏன்னா கேட்டானா அவன் ஒருத்த யோகியமான தேவடியா பையன் சொல்லுவாங்க. 1 ரூபான்னா கூட இந்த பணத்தை கொடுக்காது சாக மாட்டான்னு சொல்லுவான். ஒருத்த இன்னும் உயிரோடு தான் இருப்பான். லாரியோ அவன் என்றைக்குமே காராக இருந்தாலும் லாரியாக இருந்தாலும் ரோட்டில் போவாதுடா தனசேகர. ரோட்டுக்கு போகும்போது கூட நீ பார்த்து போடா. நான் ஒரு ஆள் மட்டும்லாம் வெறுத்து பேசலைங்க. பல பேர் வயிற்றில் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. உங்கள் குடும்பம்லாம் பாவத்தை பண்ண உங்கள் குடும்பம்லாம் என்ன கதியாகும்னு சொல்லிட்டு அந்த சிவனே பார்த்து உங்களை நிற்கதியாக்கி நிறுத்துவான். அதாவது அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சுட்டு போடுவான். அவன் பொருளை வந்து மொத்தத்தையும் அழிச்சிட்டு போடுன்னு சொல்லுவாங்க. அந்தமாரி கதியாகும். நீங்களாம் எந்த பொண்டாட்டி புள்ளெல்லாம் விட்டுட்டு தனித்தனியாக ஓடி போய் உலகம் மறைஞ்சி இருக்கிறான்னு சொல்லுவான். இவன் ஏன்டா இவ்வளோ இதெல்லாம் அவங்களுக்கு தேவையிடா பொண்டாட்டி புல்லாம் விட்டு போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அன்றைக்கி பணத்தை கோடியாக மக்கள் பொதுமக்களுக்கு பணத்துலேருந்து வாங்கி இடமா வாங்கி குவிச்சிட்டு இப்போ மொத்த செட்டில்மெண்ட்டு நல்லா பக்கா செட்டில்மெண்ட் ஆகிடுங்கடா. ஒரு அளவு கிடையாது, ஒரு லிமிட்டு கிடையாதுடா. மார்க்கெட்டுக்கு பணம் இவ்வளோ கோடிக்கணக்கில் தேவைப்படுதுன்னா கூட அவன் பணத்தை எதுவுமே பேச்சு பண்ணுங்கடா. அவனுக்கு கிளாஸ் எடுத்து மார்க்கெட்னா என்ன ஸ்டாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணித்தாங்களா. அந்த பண்ணி விட வேண்டியதுதான்டா. எவன் இதெல்லாம் இன்னும் கொச்சையாக பேசணும்னா ஒரு சமூக வலைத்தளங்களில் நமக்கும் ஒரு சமுதாய பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. பட் ஆனால் இந்த பொறிக்கு பையனை நினைக்கும் போது தான் நம்ம வயிற்றுச்சில் எரிச்சு நம்ம பேசுகிறோம்.
என்றைக்காக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் தோல்வின்னு ஒன்று சந்திக்கும் போது ஒருத்தன் இவனை அறுத்து விட்டு போயிடும். இவனை அறுக்கிறதுக்கு முன்னே இவன் பொண்ணு புள்ள என்ன, ஏன் இவன் பொண்ணு புள்ள மட்டும் நம்ம அறுக்கணும், இவன் தானே தப்பு பண்ணான், அவன் பொண்ணு புள்ள என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி நிறைய வரும் உங்களுக்கு. பட் ஏன் இவன் சேர்த்து வச்சு சொத்து அவன் பொண்ணு புள்ள அனுபவிக்குது இல்லையா? அதுக்கு அது 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 அனுபவிக்கிறதுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அவன் பாவத்தை அனுபவிக்கணும்னா கூட சேர்ந்தானடா நீ அனுபவிக்கணும். அதனால் இந்த கேள்விக்கு உண்டான பதில் நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் அவனுக்கு சொம்பு தூக்குன பொறிக்கு பசங்களாம் அவன் பொண்டாட்டி என்ன பண்ணான், அவன் பொண்ணு புள்ள என்ன பண்ணான், அவன் வாத்தா என்ன பண்ண தேவையா, இந்த தேவடியாக பையனே கேட்டான். யார் இந்த தனசேகரன்றவனே இவன் இன்னொருத்த ஒரு பொறும்போக்கு என்ன பண்ணிட்டான், ஒரு விஷயம் ஒன்று நடந்தது, நோட்டீஸ் அனுப்பிச்சு சொல்ல ஒரு யூடியூப் விஷயமா அனுப்பிச்சதுலாம் ஏன்டா பொண்ணு கேட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்தது. அப்போ நான் ஒரு மாதிரி தேவடியா பையன் சொல்லி திட்டுட்டு இருக்கும்போது இவன் 1000 பேர் தேவடியா பையன் திட்டுவான். ஆனால் இவன் ஒரு ஆள் எதனா திட்டினா அவங்க அம்மா என்னடா பண்ணா இவன் கேள்வி கேட்டான். அவங்க அம்மாவில் அப்போ நீங்கள் எதை வேணாலும் திட்டிக்குவானுங்க, மற்றவங்க எவனா திட்டும் போது தான் உங்களுக்கு சூடு சோரணை வருது அன்றைக்கி. அதுபோல் தான் உங்களுக்கு ஒண்டி தான் சூடு சோரணை இருக்குது. வெளியில் இருக்கிற மக்கள்லாம் சூடு சோரணை இல்லாதுக்கிறானுங்களா? எல்லாரையும் வெளியில் இருக்கிறவங்களாம் இவன் அசிங்க பற்றி மாணவரே பேசுவானுங்க. இவனும் ஒருத்தவங்க அம்மா தேவடியா பையனு கேட்டால் அவங்க அம்மா இவனுக்கு எரியுமா? அப்போ அந்தமாரி ஒரு எச்ச பொறிக்கு தேவடியா பசங்க தான் இவனுங்க. அதனால தான் இவனுங்களோட பண்ண துரோகத்தால் இவன் குடும்பமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சிவனாக பார்த்து அழிச்சிட்டான். நம்ம தோல்வி தவிழ்னாலும் பரவாயில்ல மாட்டோம், சிவனாக பார்த்துங்க அம்மா இவன் குடும்பத்தை எதாவது சரிச்சிட்டான் அப்படின்னா அவங்க அம்மா. இவனுக்கு முதல் போஸ்டர் எனக்கு மக்கள் காஞ்சிபுரத்து மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவன் குடும்பத்தில் எதனா ஒன்று விஷயம் பெரிய சம்பவம் நடந்ததுன்னா தெளிவாக எனக்கு எதனா ஒருத்தர் என் ஃபோன் நம்பர் கூட நான் வாட்ஸ்அப் யூடியூப்பில் போட்டுருக்கிறேன், ஃபோன் போட்டு சொல்லுங்கள். அவன் குடும்பத்தை எதனா ஒன்று மிகப்பெரிய ஒரு விஷயம். பட்டு நம்ம அழிஞ்சோம் அவனும் அழியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம இதை சொல்ல வரல. பட்டு அதுக்காக நாங்கள் இதை சொல்ல வரல. எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ இருந்தும் அவன் கொடுக்கல பார்த்தீங்களா? பட்டு நாம் அழிஞ்ச ஒன்று அவனும் அழிஞ்சு போகணும்னு நம்ம நினைக்கல. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன அழிச்சான்றதுனால நம்ம அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, நமக்கு வாடகை வீட்டில் கூட இருக்கிறதுக்கு கூட நம்ம பார்க்கறதுக்கு ஒன்று நம்ம தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒருத்த நம்ம நம்பி வந்துட்டு உங்களுக்கு நம்ம எந்த பதிலுமே சொல்ல முடியாத பண்ணிட்டானே, என் பணம் எங்கடா நான் கூட கொத்துன்னு சொல்லிட்டு கேட்குறான். பட் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட பணம் கொடுத்தவங்க நான் இந்த மக்கள் அனைவரும் நல்லா ஒரு முழுசான ஒரு விஷயத்தை ஒரு நல்லா கேட்டு பாருங்கள். மக்கள் அனைவரும் நான் மக்கள்கிட்ட பணத்தை போய் கேட்டுருக்குறேன் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட திருப்பி அவங்கக்கிட்ட பணத்தை கொடுக்க சொல்லி எவ்வளோ வட்டி வாங்கியிருக்கிறானோ எவ்வளோ என்ன பண்ணியிருக்கிறானோ அப்படின்ட்டு அதெல்லாம் கேட்கவே இல்லை. யாரெல்லாம் என்னென்ன கேட்குறாங்களோ அப்படி இப்படி கொடுத்துட்டோம். வட்டி வாங்கினதெல்லாம் கழிச்சிக்கணும் எதுவுமே பண்ணல, பட் இப்படி கொடுத்துட்டோம். ஆனால் இந்த தாமலா தெரு வச்சு நம்ம பணத்தை எதுவுமே இழக்க விட்டு இந்த மதன கோபால் போல் இந்த தனசேகரன் தெவடியா பையன் நான் என்னை எதுவுமே சேர்த்தான் இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸுக்கிட்ட. அவங்ககிட்ட நான் எதுவுமே அவங்ககிட்ட 5 கோடி பணத்தை கொடுத்துருக்குறேன் இல்லையா, அவன் எனக்கு எவ்வளோ திருப்பி கொடுத்துருக்குறானோ அதை கழிச்சிட்டு மிச்சத்தை எனக்கு என்ன தர வேண்டியது அதை கொடுத்துட்டா நான் கடன் எதுவுமே கொடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே கொடுத்த நான் மக்கள்கிட்ட பணம் வட்டியாக கொடுத்ததுன்னா நான் என்னோடய சொத்து விற்று ஈடு கட்டிக்கிறேன், கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துரு. அப்படி இல்லைன்னா அதுவும் தேவையில்லை, நான் பட்ட கடன் 1.25 கோடி அதை மட்டும் கொடுறான்னு தான் கேட்டேன் நான். ஆனால் நான் வாங்கின மக்கள் ஒருத்தன் கூட என்கிட்ட எனக்கு நான் வட்டி கொடுத்து நீ கொடுத்த வட்டி போக மிச்சத்தை எனக்கு கொடுத்துட்ற அசல் இல்லையா அப்படின்னு சொல்கிறேன். எவனுமே சொல்லலை. கிட்டத்தட்ட நான் 60 பேர்கிட்ட பயணம் பண்ணியிருக்கிறேங்க. 60 பேரில் இப்போ ஒரு 13 பேர் பேலன்ஸில் இருக்கிறாங்க. மிச்சம் 47 பேரில் ஒருத்தன் கூட சரி எனக்கு வட்டி வேணாம் வாசம், அவன் ஏமாற்றிது உண்மையாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீ எனக்கு என்ன பணம் எனக்கு கொடுக்குறியோ அதை மட்டும் கொடுத்துட்டு மிச்சம் கொடுத்துரு அப்படின்ட்டு ஒருத்தன் கூட வாய் திறக்கலைங்க. 20 லட்சம் வாங்கணுன்னா இருந்தாலும் 5 லட்சம் வாங்கணுன்னா இருந்தாலும் எவனாக இருந்தாலும் நீ இந்தமாரி போனது ஓகே தான், பட் அதில் நான் சம்பாரிச்சிட்டு நினச்சிக்கிறானுங்க. அவனுங்க இதுலேருந்து நம்ம 1 ரூபா 2 ரூபா எடுத்துருந்தா கூட. பட் நான் இவனை கேட்குறேன் பார்த்தீங்களா, இவன் ஏகமாக கோடி என்னோடய பணத்துலேருந்து 20%, கூட எனக்கு 7%, 13% இவன் தின்னுக்கிறான். என்னதுலேருந்து டபுளாக வாங்கி சாப்பிட்டுக்கிறான் தனசேகரன் தேவடியா பையன், பண்டார பையன். ஆனால் மக்கள் பணத்துலேருந்து நான் 1 ரூபா அப்படி இல்லை 2 ரூபா தான் எடுத்துருக்கேன். லாஸ்ட்டு தான் அவன் எனக்கு கொடுத்தானே 10% கொடுத்து முடிச்சிட்டான். லாஸ்ட்டு 10% முடிச்சான் பாருங்கள். அதில் நான் மக்களுக்கு எல்லாருக்குமே 1% ஏற்றி தான் கொடுத்தேன். அதுலேருந்து அன்றைக்கோடு க்ளோஸ் பண்ணி நான் எல்லாருமே தனித்தனியாக விட்டுணுன்னு நினைக்கிற நேரத்தில் தான் இந்த தேவடியா பையன் மூட்டை கட்டிக்கணும் ஊரை விட்டு ஓடனா. இவன் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பண்ணுறான் அதை பண்ணுறான்னு பார்த்தேன். என்னை கொலையாக கொன்று என் வாய்க்கு என் பொறுமையை இழந்து அவனை அறுத்து போட்டுணுன்ற எண்ணத்துக்கெலாம் போயிடுச்சு எனக்கு. மொத்த பெட்ரோல் வாங்கி நான் கடையாண்டு போய் கடையோடு சேர்த்து அவனை கொடுத்துன்னு வீட்டு உள்ள அவனை ஒரு வழி பண்ணின்னு நினச்சிங்க. குடும்பமே அவன் பண்ணக்கூடாதான்ட்டு
பட் இது எல்லாமே எதுக்குமே புரோஜனம் இல்லாத பெரிய இழப்பு. சட்டத்துக்கு முன்னாடி என்னால் கை கட்டி நின்று கூனி குருவி அப்படியே என்ன ஒரு வழி ஆகிடுச்சு. அதே போல் காஞ்சிபுரத்தை சேர்ந்த போலீஸ் தெவடியா அந்த போலீஸில் இருக்கிற தெவடியா பசங்க காஞ்சிபுரத்தில் ஒரு லஞ்சம் வாங்கி கொண்டு தெவடியாளுக்கு போந்த பசங்களாம் நிறைய பேர் இருக்கிறானுங்க. நம்ம ஒரு கேஸுன்னு உள்ளே போயிட்டோம்னா லஞ்சம் வாங்கி தின்னுபிட்டு அவன் பியை தின்னுபிட்டு கண்ணாமண்ணான வேலை அவனுக்கு எவனுக்குமே. இப்போ நீங்கள் எதுவுமே உள்ள உங்களை இவமே பணத்தை ஏமாற்றிட்டான்னு தெரிஞ்சுதுன்னா அதனோட பணத்தை ஏமாற்றிட்டான்னு தெரிஞ்சு அந்த கேஸில் அவங்க ஒன்றுமே குடுப்பில் வாங்கல் கேஸ் இவன் எடுக்கிறதுக்கு துப்பு கட்ட எவனுமே கேஸ் எடுக்கக்கூடாது. நீங்கள் பணத்தை இழந்துட்டீங்களா, இனிமேல் நிறுவனம் நடத்துனீங்களா, நிறுவனம் நடத்தினா ஏமாத்தினவனை பிடிச்சி உள்ளே போகிறதுக்கு சட்டம் இருக்குது. ஆனால் கொடுப்பில் வாங்கல் கடன் அப்படின்ற பட்சத்தில் யாருமே ஒன்று எவன் கூட்டமே ஒன்று நிற்க வச்சானா அவங்ககிட்டே உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, 5000 10,000 இவனையே கேட்பானுங்க பணத்தை. அதுக்காகவே நம்ம இந்த போலீஸ் கேஸுன்ட்டு இவனை கூட்டு போயிட்டு நானும் அப்படியும் போனேன். நம்ம காஞ்சிபுரம் அலுவலகத்துக்கு போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட்லாம் எழுதிக்கின்னு எல்லாம் பண்ண போனோம். அங்கே மொத்தம் 2 பேர் காலெல்லாம் வேந்தோம். ஐயா 1 கோடிக்குள்ளே தாங்க இவனெலாம் கூப்பிட்டு கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி இவனை காரி துப்புறாங்க. தனசேகரன்றவனை காரி மூஞ்சில் துப்புறாங்க. தேவடியா பையனை இந்தமாரிலாம் ஒன்றா நம்பர் 420 புறம்போக்கு பையன் அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அவனையும் தான் நீங்கள் எதுக்குங்க இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம எவ்வளோ அவனை நம்பி கொடுத்துட்டு நம்ம கடனை நிறைய கொடுத்துட்டு இருக்கிறோம் சார். இதில் கடலேருந்து வாங்கினா நம்மளே திருப்பி நீங்கள் உட்காருங்க பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்மளை திருப்பி கேட்குறாங்க. நம்ம கேஸ்லாம் போயிருக்கிறோம், கேட்டு கொடுக்கறதுக்கு போயிருக்கிறோம். இனிமேல் அதுபோல் லஞ்சம் வாங்கி தோன்றத்தை எப்படியா பசங்க நிறைய பேர் ஆகிட்டாங்க. பணத்தை லஞ்சமாக கொடுத்துட்டு தான் இப்போது ஹரிதாஸ், தனசேகர், சண்முகம் இவெல்லாம் எவனுமே கைது ஆகாது. வாங்கினவனுக்குலாம் எக்ஸ்ட்ரா அவனுக்கு பணம் இவன் சண்முகம் சௌரியெலாம் இவன் சௌரியன்ற அந்த வக்கீலுன்றானுங்க அந்த நாயை இவெல்லாம் கைது ஆகாதுக்கிறானுங்கன்னா இவனை கையில் போட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவனுக்கு பக்காவாக சமுதாயத்தை உலாத்திட்டு இருக்கிறானுங்க. நம்ம அரசாங்கம் எப்படி மக்களுக்கு வேலை செய்யுதுன்றது நீங்கள் மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் இப்போ மொத்தம் 19 குற்றவாளியில் ஒரே ஒரு குற்றவாளி மட்டும் கைது பண்ணிக்கிறான் அப்படின்னா அந்த அரசாங்கத்துக்கு 2000 கோடிக்கு பணத்தை கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் தாங்க. உங்களெல்லாம் உங்கள் கேஸ்லாம் கூப்பிட்டு கேட்டால் கவர்மெண்ட்டுக்கு என்ன வருமானம் இருக்குது? அப்போ 2000 கோடி வந்துச்சு அப்படின்னு இந்த கேஸு கேட்காத விட்டு போகணும். இந்த கேஸ் எப்படி நடக்கும் தெரியுமா? மக்கள் எல்லோரும் பணம் வரும்னு எதிர்பார்த்துட்டு ஐஎஃப்எஸ்லேருந்து பணம் வருமா, என்ன ரிட்டர்ன் வருமா அப்படி யூடியூப் மூலிமா பேசுறதுனால நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. இதை பேசுறதுனால என்ன கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு தான் இப்போ கமெண்ட் பண்ணுறீங்க. அது தப்பு கிடையாது. பட் அதில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இருந்தாலும் பணம் வரும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா 2000 கோடி நம்ம இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் சர்வீஸில் பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு இவங்க எல்லாம் தப்பிக்கிட்டு ஒத்துன்னு மட்டும் கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த பணம் திருப்பி வருமா உங்களுக்கு கேட்குற ஒரே பதில் மட்டும்தாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா கேஸ் அப்படியே சைலண்ட்டாக போய்கிட்டே இருந்துடும். இனிமேல் கொண்டு அவன் அந்த நாட்டில் செட்டில் ஆகிடுவான். எவன்லாம் பணத்தை கோடிக்கணும் பதிவு பண்ணானோ எவ்வளோலாம் கவர்மெண்ட்டுக்கு 2000 கோடி வருமானன்றதுனால அதை எடுத்து அந்த கணக்கு முடிச்சு நிலுவலி போட்டாங்கன்னா மக்கள் எல்லாரும் இப்போ ஆறுன கஞ்சா மாறிட்டு இருக்கும். யாரும் இந்த பணத்தை திருப்பி கேட்க மாட்டாங்க. அப்படியே அமைதியாக போயிடுச்சு அப்படின்னா இதில் அப்படியே அமைதியாக போயிடுச்சு அப்படின்னா பல வருஷம் கடந்து அதுக்கப்புறமா தேடும் குற்றவாளி ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் கிடச்சிடுவான். 5 வருஷம் கழிச்சு கிடச்சிடுவான். கிடைச்ச பிறகு அடுத்து அரசாங்கம் ஏதோ இருக்கும்போது இவன் குற்றவாளின்ட்டு அந்த கேஸ் அப்படியே நிலுவையில் முடிஞ்சு போனாலும் முடிஞ்சு போயிடும். ஒரு முடிஞ்சு போகாது இல்லை முடியல அப்படின்னா தேடும் குற்றவாளி முடியாமல் இருந்தாங்க அப்படின்னா அடுத்து ஒரு முதலமைச்சர் வராரோ யாருன்னா வராங்க அப்படின்னா 25 வருஷம் ஆகி போச்சுன்னா அந்த கேஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் முடிஞ்சு இவங்ககிட்ட இந்த கேஸ் முடிக்கணும் இல்லையா, அவன் வர வச்சு இவங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் மொத்த ப்ராப்பர்ட்டி விற்று பார்த்து கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேலே வசூல் பண்ணவங்ககிட்டேருந்து வெறும் 6 கோடி தான் இருக்கும். 6 கோடியில் எத்தனை பேரில் நீங்கள் ஈடியில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்களோ அத்தனை அந்த 6 கோடி 6000 கோடிக்கு போய் 6 கோடி தான் இருக்கும். அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் எதுவுமே ஒரு வண்டி விட்டிங்கன்னா கடைசியில் வீல் மட்டும் கிடைக்கும் பாருங்கள், அந்த கதை தான் இது. கடைசியில் நீங்கள் கேஸு போன போது உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், மிச்சம் இருக்கிற அந்த 6 கோடி ரூபாயில் எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறீங்களோ அத்தனை பேர் மிச்சம் கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட் கிட்டத்தட்ட ஒரு 10% தான் பதிவே ஆயிருக்குதாங்க. கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு, அரசாங்கத்துக்கு கோர்ட்டில் பதிவாயிருக்குது ரெண்டே ஒரு 10% தான் மிச்சம் 90% பதிவே ஆகலை. ஏன்னா பதிவே பண்ணிங்கன்னா எல்லாருமே அதில் இருக்கிற கோர்ட்டில் இது போலீஸ் முதல் கொண்டு இன்ஜினியர் முதல் கொண்டு டாக்டர் முதல் கொண்டு மொத்த அரசாங்க ஊழியர்கள் ஏகப்பட்ட பேர் அதை வளைச்சி போட்டுருக்குறானுங்க. அதில் அவ்வளோ பேருக்கும் மிகப்பெரிய லெவலில் போயிருக்குது அந்த பணன்றதுனால. இந்த கேஸு இவ்வளோ பணமும் அது உள்ளே இருக்கிறதுனால நீங்கள் இவ்வளோ 10% தான் உள்ளே இருக்கிறாங்க. இப்போ மிச்சம் இவ்வளோ பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கு. அந்த 10% கொடுத்துருக்குறாங்க பாரு, அவங்களுக்கு மட்டும் இந்த 10% இருக்கிற அந்த அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க,
ஒரு 6 கோடி ரூபாய் பிச்சு கொடுப்பாங்க. இந்தாங்க ஒரு பர்சன்ட் தான் வந்தாங்க. உங்களுக்கு எத்தனை லட்சம், ஒரு 30 கோடி கொடுத்துருக்குறீங்களா, இருந்தாங்க உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய் தான் இப்போ இந்த 6 கோடி ரூபாய் அந்த பணத்துலேருந்து ரெக்கவர் பண்ணி எடுத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பாங்க. இது வந்து இதுதான் நடக்கும், இதுதான் அரசாங்கம், இதுதான் சட்டம், மக்களுக்கு இப்படி தான் செல்லுபடி ஆகும். அந்த கேஸ் அவ்வளோ 15 வருஷம் 20 வருஷத்துக்கு இழுத்துக்கிட்டு போய் அப்படி தான் பண்ணுவாங்க. மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற பணம் அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் நடக்கும். 1% நம்பிக்கை மக்கள் எல்லாரும் வச்சிருக்கிறது, ஒரே 1%. லட்சுமி நாராயணன் வெளிநாட்டுக்கு போய் பல கோடி கணக்கில் பணத்தை அவன் டாலராக அந்த நாட்டில் அவன் ஷேர் மார்க்கெட் பண்ணி பணத்தை மிகப்பெரிய லெவலில் பண்ணிட்டான் அப்படின்னா இவன் குற்றவாளியாக தான் இந்த நம்ம நாட்டில் இப்போ பதிவு பண்ணியிருக்கிறான். இந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளவே வந்து கொடுக்கறதுக்கு முன் வந்தால் கூட அரசாங்கம் இவனை விடாது. அந்த பணத்தை கொடுக்குறதுக்கு இவன் அதில் இதை கொடுக்கறதுக்கு விடாது. இதுதான் சட்டம். நீ பண்ணிட்டு தப்புன்ட்டு போனேன், நீ உள்ளே போயிரு ராஜா, நாங்கள் அதை பார்த்துக்குறோம். அந்த பணத்தை இவங்க மீண்டும் இவன் சம்பாதிச்சு இத்தனை கோடி வச்சிருந்தா கூட அவன் முடக்கி அரசாங்கம் தான் எடுக்கிறதுக்கு பார்க்க, மீண்டும் அரசாங்கம் தான் எடுப்பானுங்க, அவனுக்கு தான் திருடுவானுங்க அந்த பணத்தை. இதுக்கே தேடு நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இதில் ஒரு வக்கீலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இது இந்த இவ்வளோ சதவீதம் இந்த பணத்தை எல்லாரும் மக்களுக்கு திருப்பி கொடுக்குறதுக்கு இது வராதுங்க. நான் 2 பேர் நம்ம இன்டர்நேஷ்னல் ஃபைனான்ஸ் குடும்பன்றது 2 லட்சம் மக்களுக்கு மேலே இருப்பாங்க. நான் சொல்கிறது இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. இது நிறைய பேர் அப்படியே அசிங்கப்பட்டுக்கிட்டு யாரும் வெளி சொல்லாமல் இருக்கிற மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இதில். இது அப்படிப்பட்ட பணத்தை அவன் கொண்டு போய் இது அவங்க கூட தொடர்பு கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எந்த லெவலில் இது உண்மைத்தன்மையெல்லாம் இது எதிர்பார்த்து இது ஒரு நம்பிக்குரிய ஒரு ஆள் அது உள்ளே போய் இறங்கி யாரெல்லாம் அதுக்குள்ளே என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட ஏஜென்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி இது பெரிய ஒரு நெட்வொர்க்காக கொண்டு வந்து இது செயல்படுத்துறதுக்கே 1 வருஷம் ஆகிடும். 1 வருஷம் ஆகும். பட் இது எப்படி செயல்படுத்தணும், அவங்ககிட்ட டைரெக்டாக பணம் ஒரு பர்சன்ட் இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு வரணும். அந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவன் யோக்கியமாக இருக்கணும். முதல்ல அவங்ககிட்ட ரிசீவ் பண்ணுற பணம் அவன் யோக்கியமாக இருக்கணும். அந்த யோக்கியமாக இருக்கிற ஒரு ஆள் எந்த ஏஜென்ட்டை பிடிச்சி ஒவ்வொரு ஆளுக்காக கொடுக்குற ஒவ்வொரு பணமாக அந்த ரெக்கவர் பண்ணி ஒவ்வொரு ஏஜென்ட்டை பிடிச்சி ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கு இத்தனை பேர் கீழே இருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ணி இவங்க கொடுத்துக்கணும் வரணும். ஒரு ஆள் தான் இருக்கணும். அவங்களோட டீம் ஃபார்மாக போய் பண்ணவே முடியாது. இவனுக்கு இத்தனை கோடி அந்த நாட்டிலேருந்து இவனுக்கு இங்கே இந்த பணம் இவங்க கொண்டு வந்துட்டானா இவனை கேள்வி கேட்பாங்க முதல்ல. இப்போது 10,000 கோடின்றதாலும் இவனுக்கு இந்த நாட்டிலேருந்து இந்த பணம் வந்துச்சு அப்படின்னா முதல்ல அரசாங்கம் போய் அவனை முடக்க பார்க்கும். இப்படிக்கும் சாத்தியம் கிடையாது. அப்படின்னா இதில் ஒரு 20 பேர் 30 பேராக பிரித்து இத்தனை டீமாக ஃபார்ம் பண்ணி இத்தனை பேருக்கு நீங்கள் அவன் அனுப்புகிறான் அந்த பணத்தை அப்படின்னா அந்த பணத்தை டீமாக ஃபார்ம் பண்ணி இவங்க அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு ஆளை நம்ம அப்போ 10 பேர் அந்த 30 பேராக ஃபார்ம் பண்ணுற 30 பேர் யோகியமாக இருப்பானான்னு தெரியாது. அவன் பணத்தை அவனுக்கு முதல்ல பார்ப்பான். இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது அவன் அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஃபுல் சரண்டர் ஆனாலும் அரசாங்கம் முடக்கி நம்மக்கிட்ட பணம் வரத்துக்கு உண்டான அவனை முதல்ல கேஸ் இருக்குது இல்லையா. ஆல்ரெடி தேடும் குற்றவாளி அவனுங்களாம் மொத்தம் ஆதி நாராயணன், அல்ப நாராயணன், வேத நாராயணன், வெந்து போன நாராயணன், மோகன் பாபு, ஜெகநாதன், ஹரிதாஸ், இவனுங்களாம் மொத்த பேருமே 1ஆம் நம்பர் குற்றவாளி. இவனுக்கிட்ட பணமே கொடுத்தா மறுபடியும் இவனுங்க பணத்தை அமுக்கு பார்ப்பானுங்க, பதுக்கு பார்ப்பானுங்க, திரும்ப பணம் வராது. இப்போ அப்படியே இது 1% தான் சொல்கிறேன். இந்த இந்த லட்சுமி நாராயணன்ற பணத்தை இவன் தான் இங்கே இருக்கிற அக்கௌண்ட் வச்சு கிட்டத்தட்ட 40 அக்கௌண்ட்டில் 20 லட்ச ரூபாய் வச்சு காலி பண்ணிக்கிறான். 4 80 லட்ச ரூபாங்க. அது 1 கோடி ரூபாய் பணத்தை சாதாரணமாக அசால்ட்டாக காலி 0 ஆகிட்டான். அதை தான் மோகன் பாபுன்றவன் பெணாத்தனான். நாங்களே பண்ணுவோம், நாங்களே ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுவோம், நாங்களே மறுபடின்ட்டு. எவன்டா இப்போ பார்த்தா உங்களுக்கு என்னடா நினச்சிங்கிறானுங்கன்னே தெரியல. பொதுமக்களோட பணத்தை உனக்கு தெரிஞ்சால் நீ எதனா பண்ணிப்போ. மார்க்கெட்டில் 1 வருஷம் நான் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க. 18,000 ரூபாய் ஒரு முறை 20,000 ரூபாய் கொண்டு போன மார்க்கெட்டில் கொண்டு போன பணம் 60,000 ரூபாய் வரைக்கும் கொண்டு வந்தேன். இது என்னோட ஆப்ஷனில் போய் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு உண்மை. 20,000 ரூபாய் கொண்டு போன பணம் 60,000 ரூபாய் கொண்டு வந்தேன். ஒரு லெவலில் கொண்டு வந்தோம். சிறு பண்ணி எதை பேஸ் பண்ணிலாம் போய் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அது அந்த லெவலில் கொண்டு வந்தோம். அதே பணத்தை இன்னொருத்தர் ஒரு வழிகாட்டி மூலமாக நான் அவர் பேச்சு நம்பி சடனாக ஒரு நாள் எக்ஸ்பீரியரில் போயிட்டு பெரிய லெவலில் முதல் வச்சோம். பட் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருந்து பண்ணியிருந்தால் அது பெரிய அமௌண்ட் வந்திருக்கும். பட் அன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சும் நம்ம இன்றைக்கி ஒரு சக்ஸஸ் வரும்னு சொல்லிட்டு நாம் அது 0 ஆகிட்டோம். அந்த பணத்தை மூமெண்ட்டும் கிடையாது, மூமெண்ட்டே இல்லாத நேரத்தில் போயிட்டு ஆப்ஷனில் போயிட்டு நாங்கள் அது ஒரு மிகப்பெரிய அது எனக்கு இந்த 5,5 கோடி விட்ட மன உளைச்சல் கூட எனக்கு இந்த
பணமே இல்லாத மற்றவங்களை அந்த பணத்தை கொடுக்கணும்னு போய் பணத்தை நான் இழந்தது எனக்கு. அது குருவி சேர்க்குற மாதிரி 3-4 மாதமாக சேர்த்துக்கிட்டு வந்தேன். இன்னொரு பர்சனோட சொல் பேச்சு கேட்டு நம்ம மீண்டும் அது குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கிட்டு வந்து நான் வந்துட்டு இருந்தால் கூட பெரிய லெவலில் நிறைய வேறு மாதிரி நின்று போன கொஞ்சம் கொஞ்சம் கடனை நான் கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு இருக்கேன். தப்பான ஒரு பர்சன் எனக்கு தேவையில்லாத வழிகாட்டியாக போய் நான் அதில் ஒரு 1,20,000 ரூபாய்க்கு விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் மார்க்கெட் பக்கம் எங்களால் போகிறதுக்கு உண்டான சக்தி இல்லை, பணமும் கிடையாது. அதுபோல் இருக்கிற பணம் பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு புரிதல் மெயினாக மார்க்கெட்னால் எந்த லெவலில் இருக்கணும், மார்க்கெட்டை பற்றி நல்ல பண்ணுறதுக்கு கோடிக்கணக்கில் உள்ளே போட்டால் கோடிக்கணக்கில் எடுத்துக்கின்னு வந்துடலாம். கோடிக்கணக்கில் உள்ளே போட்டிங்கன்னா கோடிக்கணக்கு ஜீரோவாக ஆகிட்டும் போயிடலாம். பட் அந்த மாதிரிலாம் இருக்குது மார்க்கெட்டில். கோடியாக அதுலேயும் வரலாம். ஆனால் 10,000 கோடி எத்துமே இவன் உள்ளே வச்சு இந்த லட்சுமி நாராயணன் போய் அதை உள்ளே வச்சு பண்ணி ஸ்டாக்கில் எவ்வளோ கோடிக்கணக்கில் உள்ளே வச்சு எவ்வளோ பணத்தை பொதுமக்கள் இவன் பெரிய அனில் அம்பானி ஆகணும், அதானி அம்பானியோட பெரிய லெவலில் டாப் லெவலில் அவனோட தாண்டி டாப் லிஸ்ட்டு வரணும் அப்படின்னா பொதுமக்களோட பணமாக தெரிஞ்சுட்டு இந்த பொட்டை பையனுக்கு பொதுமக்கள் பணமாக அவனோட வேர்வை சிந்தி அவன் அனில் அம்பானோட பெரிய லெவலில் பெரிய நம்பர் 1 பணக்காரன் ஆகணும்னு ஒரு எய்ம் வச்சு அந்த லட்சுமி நாராயணன் பொட்டை பையன் திருட்டு தேவடியா பசங்க மக்கள் அது ஒவ்வொன்றும் கம்பெனிக்கு போகிறது ஒரு நூல் சூத்திரத்துலேருந்து ஹேண்டிகேப்பில் முதலுக்குண்டு நான் அந்த பணத்தை நான் எதிர்பார்க்க இது வந்து நான் 100% இவங்களுக்கு எதனா பண்ணணும், 1% கூட 2% கூட நம்ம திருப்பி கொடுக்கணும், பெரிய லெவலில் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஆத்மே கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு வந்தோம். நம்ம அடுத்தவங்களோட எப்பவுமே நான் யாருக்கிட்டே இப்போ இது ஏன் சொல்லுவேன்னா, நாங்கள் இப்போ மார்க்கெட்டில் இதுக்குள்ளே ஏன் மார்க்கெட் விஷயமா நம்ம இதை பேச வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் நாங்கள் உள்ளே போனோங்க. இன்றைக்கி நான் மார்க்கெட்டுக்கு நான் உள்ளே எதுவுமே ஸ்டாக்கில் வச்சு நான் பணத்தை போட்டு நான் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னா நான் இறங்கி வேலை செஞ்சேன்னா 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் வசூல் பண்ணி உள்ளே போட்டு வச்சிருவேன் நான். ஆனால் 1% என் மேலே எனக்கே நம்பிக்கை இல்லாத ஏதோ ஒரு பிரச்சனைனா அந்த வாங்கின பணங்களுக்கு நம்ம எப்படி திருப்பி அவங்கள பதில் சொல்ல முடியுன்ற ஒரே ஒரு விஷயத்தினால இப்போ தைரியமாக இறங்கலை. நான் ஆப்ஷனில் போனேன், என் பணம் 0 ஆயிடுச்சுங்க. நான் ஸ்டாக்கில் போய் பண்ணியிருக்கலாம், நல்ல வருமானம் வந்திருக்கும், நான் நல்லா போயிருக்கோம். ஸ்டாக்கில் பண்ணோம் அப்படி ஸ்டாக்கில் பண்ணால் எங்களுக்கு பணம் கிடையாது. லட்சக்கணக்கு எப்படி போகணும் எல்லா ஃபார்முலாவும் கிட்டத்தட்ட நாங்கள் 6 மாதமும் ஒருத்தர்கிட்ட ட்ரைனிங் போயிருக்கிறோம். எல்லாம் தெரிஞ்சிருக்குது, எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஸ்டாக்கில் போய் எது ஸ்டாக் வாங்கலாம், எங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்குது. இந்த நேரம் பார்த்து நம்மக்கிட்ட பணம் கிடையாது. நம்மளை ஏமாத்தின தேவடியா பசங்கிட்ட நம்ம கேட்டுருக்குறோம். ஏவங்கிட்ட 1 லட்சம் கொடுக்கூடா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட கேட்குறோம். இந்த தேவடியா தனசேகருக்கு தேவடியா நம்மகிட்ட வீடியோ மேலே வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம தோல்வி பெருசாக சந்தித்தோம் அப்படின்னா அவன் காலி பண்ணிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். எதனா ஒரு சந்திப்பு வாய்க்கிலி நம்ம கடன்பட்டை கூட குத்துட்டு போட்டால் கூட நம்ம ஷேர் மார்க்கெட்டை விட்டு நம்ம வேலைக்கு நம்ம வேலை உண்டு நாம் பார்க்கலாம். நாங்கள் சம்பாதிக்கிறது இதில் விட்டுக்கிட்டு இருக்கிற சூழ்நிலை எதிர்பார்க்குறோம். அதனால் பெரிய அமௌண்ட் வந்தது அப்படின்னா நம்ம ஸ்டாக்கில் போய் பண்ணலான்னு வெயிட்டிங்கில் இருக்கிறோம். ஆனால் பெரிய அமௌண்ட் வந்தால் கடனை கொடுக்கறதுக்கு தான் பிக்கி பிடுங்குறாங்களே. இங்கே பிச்சு பிடுங்குறது சூழ்நிலை இருக்குது இல்லை. ஆனால் பெரிய அமௌண்ட்டுக்கும் பெரிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. மார்க்கெட்டில் போயிட்டு பணத்தை கொண்டு போய் போட்டு நிறைய பேர் 0 ஆகி போயிட்டு இல்லை, எத்தனையோ பேர் செத்து போயிருக்கிறாங்க. அது எதன் அடிப்படையில் போய் செஞ்சு குடும்பமே இருந்து தூக்கு மாட்டி செத்துருக்குறாங்க. எத்தனையோ பேர் பேப்பரில் நிறைய பார்த்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் ஷேர் மார்க்கெட் சொல்லி, ஆனால் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி பணத்தை வெளியாளுங்கிட்ட வசூல் பண்ணி நிறைய பேர் செத்துக்கிறவங்க நிறைய பேர். ஆனால் மார்க்கெட்டுக்கு நல்ல புரிதலோட உள்ளே போயிட்டு ஒரு பிஸ்னஸாக உள்ளே போயிட்டு பிஸ்னஸாக வெளியே வந்தோம் அப்படின்னா அது நல்ல ஒரு டெக்னிக்கல் அனலைஸோடு உள்ளே போனீங்க. எந்தெந்த நிறுவனத்துக்கிட்டலாம் போயிட்டு முதலீடு செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏகப்பட்ட பேர் பெரிய பெரிய ஆளுங்களாம் அது உள்ளே இருக்கிறாங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியும். நம்ம தமிழக பாஜக தலைவர் இருக்கிறார் பாருங்க, அண்ணாமலைன்றார். அவரை இத்தனை கம்பெனியில் நான் இத்தனாயிரம் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கிறேன்றதுலாம் நீங்கள் பேசியிருப்பீங்க. மாரிதாஸ் என்றவர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பர் தான். அவரும் எத்தனை ஸ்டாக் எந்தெந்த ஸ்டாக் பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறார் பாருங்க. எதெல்லாம் வாங்கிறதுக்கு போனீங்கன்னா நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்றவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. அப்போ பிஸ்னஸாக உள்ளே போய் நீங்கள் நல்ல லெவலில் பண்ணலாம். அதில் இவ்வளோ லெவலில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்ற பட்சத்தில் கோடிக்கணக்கில் பல ஆயிரம் கோடிகள் பணம் வருது அப்படின்னா இவனை ஏன் முடக்கி இவனை பொலிட்டிக்கல் உள்ளே போய் இவனை ஏன் லட்சுமி நாராயணன் முதல்ல காலி பண்ணாங்க? இவனை விட்டால் இவன் பெரிய லெவலில் ஆகிடு போகிறான்றதுனால கவர்மெண்ட்டு அவனை செருப்பால் அடித்து முடக்கிட்டாங்களா? இப்போ என்ன இவன் பெரிய அந்த சென்னையில் பெரிய ஹோட்டலில் மிகப்பெரிய லெவலில் பண்ணி பெரிய டிராஃபிக் ஏற்படுத்தி இவன் பண்ணதுனால இவன் முதல்ல இவன் யார் இவனை பார்க்கறதுக்கு எத்தனை லட்சம் மக்கள் இவ்வளோ 1000 மக்கள் உள்ள 10,000 மக்கள் ஒரே இடத்துக்கு கூட எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிராஃபிக் ஏற்பட்டதுனால இவனை முதல்ல காலி பண்ணுன்றதுனால அரசாங்கம் இவனை காலி பண்ணி டோட்டலாக இவனோட டோட்டலு இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு இவனெல்லாம் பெரிய எல்லா மக்களுக்கும் பணத்தை அடித்து விட்டு பெரிய லெவலில் எல்லாருக்கும் பணத்தை பெரிய லெவலில் கொண்டு வந்து சேர்த்தானா
ஓட்டு போடுறதுக்காக நம்ம இருக்கிற பிச்சைக்கார பசங்க வச்சுருந்தா தான் நம்ம ஓட்டு வங்கியே வாங்க முடியும். எல்லாரையும் லட்சக்கணக்கு லட்சாதிபதி ஆகிட்டு நம்ம ஓட்டு போடுறதுக்கு எவன் வருவான், நம்ம பேச்சு எவன் கேட்பான்றதுனால அரசாங்கம் இவனை செருப்பு கைட்டு அடிச்சு நாட்டை விட்டு ஓடுறது எப்படி அப்படியான்னு சொல்லி வெளி தெத்தனானுங்களான்னு தெரிய மாட்டேங்குது. இதில் ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்குது. இந்த தேவடியா பசங்க அரசாங்கத்தை இருந்தாலும் சரி, மக்கள் முன்னாடி வந்து நீ நிற்க வேண்டியது தானே. ஒரு நியூஸில் இப்போ இவன் பெரிய லெவலில் ஆகிட்டான், ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிபுணர் ஆகிட்ட பிறகு எத்தனை பத்திரிகை ஊடகங்களை இவன் முன்னாடி போயிட்டு கொண்டு போய் மைக்கு முன்னாடி நீட்டி பேட்டி ஏற்ற தேவடியா பசங்களாம் அவனுக்கிட்ட முன்னாடி நின்று அம்மாவை போயிட்டு சொல்ல வேண்டியது தானே இவனுங்க. ஏன்னா எத்தனை பேர் மைக்கு தூக்கி மாட்டேன் அவன் முன்னாடி நின்று இவனை பேட்டி எடுத்து இவனை உள்ளே போட்டு சன் நியூஸ்லேருந்து எத்தனையோ பேர் ஊடகங்கள்லாம் இவனை கூட்டி முன்னே வச்சு தூக்கி போட்டாங்க. பட் அப்போது இவன் எதனால் நாட்டை விட்டு வெளியே போகிறான், இவனுக்கு என்ன பொலிட்டிக்கல் பிரச்சனை இருக்குதா, ஏன் போய் 4 செவத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு எனக்கு பொலிட்டிக்கல் பிரச்சனை இருந்து உங்கள் பணத்தை நான் வந்து கண்டிப்பாக வெளியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உன் நாட்டை விட்டு வெளியே போகும்போது மீடியாவுக்குள்ளே வெளியே வந்து பேச வேண்டியது தானே. அன்றைக்கி அவன் போய் பேசினான் இல்லையா, எத்தனை புறம்போக்கு பசங்க முன்னாடிலாம் போய் நின்று சன் நியூஸ்லேருந்து மாலை முரசுலேருந்து கலைஞர் டிவிலேருந்து போய் இவனை ஸ்டாக் நிபுணர் சொல்லி பேட்டி எடுத்து அவங்ககிட்டலாம் போய் அவங்க எல்லாரும் தொடர்பும் இருக்கும் இல்லையா. நீங்கள் ஏன் நாட்டை விட்டு போகிறீங்க, தமிழக மக்கள் எத்தனை லட்சம் மக்கள்கிட்ட இந்த பணத்தை வாங்கி இவ்வளோ ஒரு ஓப்பன் டாக் கொடுத்துருக்கலாம்ல. இந்த பொட்டை பையன் லட்சுமி நாராயணன் வேலூர் சேர்ந்த லட்சுமி நாராயணன் தேவடியா பையன் எல்என்எஸ் நிறுவனத்தோட ஒரு 1ஆம் நம்பர் பொட்டை பையன் ஏன் வெளியே ஓடின மக்கள்கிட்ட இந்த பணத்தை வாங்கிக்கின்னு எத்தனாயிரம் கோடிகள் மக்களோட பணத்தை இழந்து இருக்கிறாங்க இல்லையா. ஒரு ஓப்பன் டாக்காக ஒரு செய்தி நிறுவனத்துக்கிட்ட ஓப்பனாக வீடியோ போடு, இல்லை நீ வீடியோ பேசுறதுல அங்கேருந்து ஒரு வீடியோ போடுறதானே. என் மக்கள் இந்த அரசாங்கத்தில் இத்தனாயிரம் கோடி நான் கொடுத்துருக்குறேன், என்ன வெளிநாடு இங்கே நாட்டுக்குள்ளே வர என்ன விட மாட்டேங்கிறாங்கன்னா இப்போ நேர்மையான சட்ட வல்லுநர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல. நீ என்ன பண்ண, எத்தனாயிரம் கோடி நீ மொத்தமாக ஏமாற்றிட்டு இத்தனாயிரம் கோடி மக்களுக்கு உங்க மேலே கம்ப்ளைண்ட் போயிருக்குது எல்லாமே எத்தனாயிரம் கோடி ஏமாற்றி தான் உன் மேலே குற்றச்சாட்டு பதிவு பண்ணி உன்னை ரெட் கார்டு அடிச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்போ உன் பேரில் உன் ஓப்பன் டேக் கொடுக்காத போட 1ஆம் நம்பர் பொறிக்கு பையன் தானே. நீ ஓப்பன் டேக் கொடுக்க முடியாது, ஊடகங்கள் முன்னாடியோ கொடுக்க முடியாது. நீ நல்லவனாக இருந்தனா ஊடகங்கள் முன்னாடியே உன்னால் கொடுக்கறதுக்கு துப்பு கட்ட தேவையா பையனாக இருந்தனா நீ உன்னோட யூடியூப் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி நான் இதனால தான் வெளியே வந்தேன், இதுதான் என் மேலே இத்தனாயிரம் கோடி இவ்வளோ கோடி கொடுக்க வேண்டிய பணம் டோட்டலாக இல்லை ரைட்டு நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் மொத்தமாக இழந்ததுக்கு உண்டான ஓப்பனாக டேக் விட்டுட்டு போனால் இப்போ மக்கள் எவ்வளோ பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ நீ வெளியே வந்து நீ கிட்டத்தட்ட மக்களோட நம்பிக்கை எத்தனாயிரம் கோடி இருக்குது, அவர் வருவாருன்ட்டு எத்தனையோ பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. ஓப்பன் டாக் நீ எதனா ஒரு வீடியோ விட்டுட்டு போகணும், இத்தனை லட்சம் கோடி இருக்குது, இல்லை எத்தனையோ கொஞ்சம் பேசிக்காக இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட் யாரெல்லாம் பிரச்சனையில் இருக்கிறாங்க, எத்தனையோ செத்து இருக்கிறாங்கல்ல, எத்தனையோ புள்ள குட்டிங்களாம் செத்து இருக்கிறாங்க, எல்லாத்தையும் இழந்துருக்குறாங்கல்ல. ஏஜென்ட்டாக இருந்த தேவடியா பசங்கள்லாம் பார்த்தோம் பக்காவாக செட்டில் ஆகிட்டானுங்க. கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்தவங்க ஏஜென்ட்டாக இருந்தவங்களாம் மொத்தம் பெரிய லெவலில் பக்காவாக செட்டில் ஆகிட்டானுங்க. உள்ள முதல்ல போன தேவடியா பசங்களாம் மொத்த பேரும் லாஸ்ட்டாக போய் மாட்டினவங்க நான் கூட பார்த்தீங்கன்னா 75% அதுலேருந்து வெளியே வந்துடும். பட் ஆனால் 25 ஏன்னா நம்ம 5 கோடி உள்ளே கொடுத்தோம், அவன் 2.5 கோடி கொடுத்துட்டான். மிச்சம் இருக்கிற என்னோடய சொத்துலாம் விற்றுக்கிட்டு ஒரு 75% வெளியே வந்துட்டு 25% தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 1.25 கோடி தான் இப்போ வெளியே வர முடியாமல் இருக்கும். ஆனால் எனக்கு முன்னே போன அந்த தேவடியா பண்டார பையன் ஜெகன் ஹரிதாஸ் அப்படின்னா எத்தனாயிரம் கோடிகள் வச்சுருந்துருப்பானுங்க பாருங்கள். எத்தனாயிரம் கோடி ஒரு மாதத்துக்கு இப்போது நான் 5 கோடி உள்ளே போனேங்க, எனக்கு 5 கோடினா 35 லட்ச ரூபாய் எனக்கு. ஸோ நீ 5 கோடி லாஸ்ட்டு 10வது மாதம் நான் 5.5 கோடி ஆகிட்டேன். ஸோ 5 கோடி கூட நீ பாருங்க 35 லட்ச ரூபா மந்த்து எனக்கு. அப்போது அந்த மாதத்துலேருந்து எனக்கு 5 மாதம் இல்லை 6-7 மாதம் வந்துட்டு இருந்தால் நம்ம டோட்டலாக வெளியே வந்துட்டுருக்கலாம். நம்ம அசல் வந்துட்டு இருக்கோம், எல்லாருக்கும் அந்த கடனை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம எப்படியா அந்த பொறிக்கு பையனாக இருந்திருந்தாங்க இப்படி ஒரு மக்கள்கிட்ட வந்து ஏஜென்ட்டாக செயல்பட்டு எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி பணத்தை உள்ளே போட்டவங்க மொத்த பேர் பக்கா செட்டில் ஆகிட்டாங்க. காஞ்சிபுரத்தில் லுங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த யார் ஹரிதாஸ்ன்ற மாமன் ஒன்றுமே இல்லாத ஒரு 2 வீலர் போயிருந்தேன். இப்போ 1.5 கோடியில் அவனுக்கு சொத்து இருக்குதுங்க. எப்படி இருக்குது இதில் ஏஜென்ட்டாக இருந்தானுங்க. ஹரிதாஸ் இருக்கிற அவங்க அக்கா மாமன் அவங்க அண்ணன் தம்பிங்க, அதே மாதிரி ஜெகன்ன்றவன் தம்பிகளும் இப்போ என்ன எவ்வளோ பக்கா செட்டில்மெண்ட் சேஃபாக இருக்கிறானுங்க தெரியுமா உங்களுக்கு. ஓப்பன் டாக்கில் இவன் கொடுத்தா மட்டுமே தாங்க இதுக்கு உள்ளே இருக்கிற என்ன விஷயம் பொலிட்டிக்கல் பிரச்சனையா
அந்த அது யார் இந்த ஸ்டாலினோட மருமம் ஒரு ஒரு பொறிக்கு பையன் சபரியா எவனா ஒரு பொறிக்கு பையன் சொல்கிறாங்க. அவனால தான் இந்த பிரச்சனை இந்த ஊடகங்கள்லாம் பேசலை. மக்களே பொதுமக்கள் பொலிட்டிக்கலி அவன் உள்ளே போனான், அதனால தான் இது பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக அவனும் பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணான், அதனால தான்ன்றது நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏஜென்ட்டுங்கெல்லாம் பக்கா செட்டில்மெண்ட் சேஃபாக செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா எனக்கு இப்போது 5 கோடி போட்டு எனக்கே 35 லட்ச ரூபா அப்படின்னா, இந்த தெவடியா பையனுக்கு 7% நமக்கு வந்து அந்த தெவடியா பையனுக்கு யாருக்கு இந்த ஹரிதாஸ் என்றவனுக்கும் ஜெகன் என்றவனுக்கும் தனசேகரன்றவனுக்குலாம் எத்தனை ஆயிரம் கோடி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதெல்லாம் மாதம் இப்போ மாதமே 10வது மாதம் போன எனக்கு 35 லட்ச ரூபா அப்படின்னா, அப்போ முதல்லேருந்து நம்ம 20% என் பணத்துலேருந்து எடுத்து தின்னுங்கிறோம். தெவடியா பையன் யார் இந்த தனசேகரன்ற மொத்தம் 1ஆம் நம்பர் பண்டாரம் தெவடியா பையன் நம்மள எட்டுமே விட்டோம். மொத்த மனசாட்சியாக இல்லை. நம்ம 1 ரூபா 2 ரூபாய் எடுத்ததுக்கே எனக்கு அப்படியே கூறி நிற்கிறோம் இங்கே. ஏன்டா நமக்கு இந்தமாரி பிழப்பு என்னடா இந்த ஜென்மம் அப்போ எடுக்கும்போதெல்லாம் நம்ம மனசு வேதனை பண்ணிட்டு தான் இருப்போம். இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி அது தேவையே இல்லை நமக்கு. பட் ஆனால் சரி நம்ம செஞ்சு விட்டோம், இது செய்யணுன்ற ஒரு அது எல்லா ஒரு வேலையிலும் ஒரு செய்வாங்கன்றதுனால அது நமக்கு எப்பவுமே எத்தனையோ லேண்டு வாங்கி கொடுத்துருக்கு. எத்தனையோ பேர் 1% நம்ம கமிஷன் எடுத்து கிடையாது. எத்தனையோ பேர் கேமரா வாங்கி கொடுத்துருக்கு, எத்தனையோ பேருக்கு வீடியோ போட்டோ வீடியோ சொல்லி கொடுத்து பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஏன சொல்லி வேலைக்கு நமக்கு தேவையில்லை பண்ணியிருக்கோம். நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வட்டி பர்சன்டேஜ் ஒன்றுத்துக்கும் குறை இல்லை. நமக்கு அந்த மாதிரி பிஸ்னஸ் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கரெக்டான ஆளு கரெக்டாக கொடுப்போம். ஏமாற்றணும் எத்தனையோ பேர் ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. எத்தனையோ கேஸு கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறோம் எத்தனையோ நாளில். அப்படி இருக்க பட்சத்தில் எத்தனையோ ஏஜென்ட்டுங்க கோடிக்கணக்கு பணத்தை சம்பாதிச்சு செட்டில் ஆகிட்டானுங்க. அதில் ஒரு சில ஆளுங்களுக்கு எவங்களாம் பார்த்தா ரவுடிஸும் கூப்பிட்டு போயிட்டு அவங்க பொண்ணு பிள்ளையும் அவங்களோட ஃபேமிலி பாதிப்பு லெவலுக்கு இறங்கி வேலை செஞ்சானுங்க. அவனுக்கு எல்லாமே கிரேட் எஸ்கேப். பேக்ரவுண்ட் இல்லாதவங்க மொத்த பேருமே மாட்டிக்கிறாங்க. இதில் பேக்ரவுண்ட் இல்லை, அவனை கத்தி முனையில் அவனை கைது பண்ண முடியல, அவனை கொலை பண்ண முடியல, அவனை எத்தனையோ பேர் அடித்து ஓற்றி பெரிய பிரச்சனை ஆகிருக்குது. போஸ்டெல்லாம் அடித்து கூட ஒட்டியிருக்கிறாங்க நிறைய பேருக்கு. ஆனால் அந்த போஸ்ட்டு ஒட்டுற வேலை நம்ம இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. தனசேகரன்ற தெவடியா பையனுக்கு ஹரிதாஸ் ஜெகன்ன்றவனுக்கெல்லாம் கண்டிப்பாக அவன்லாம் இன்னமும் சட்டத்துக்கு கண்ணில் விரல விட்டுட்டு வெளியே தான் தின்னிக்கிறானு பெரியவனுங்களாம். இந்த ஹரிதாஸ்ன்றவன் தேடும் குற்றவாளி. ஹரிதாஸ் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்குவார் பொட்டை பையன் தான் தனசேகரன்றது பொட்டை பையன். அவன் ஹரிதாஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன் கொடுக்காதுக்கிறான் அப்படின்னா அவங்க 10000 கோடி இவனுக்கு கொடுத்துக்குறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய்க்கு மேலே புது நிறுவனம் கோயம்புத்தூரில் ஒரு புது நிறுவனம், அந்த நிறுவனத்தில் பணத்தை கொடுத்துருக்குறானுங்க. ட்ரேடிங் சென்டரில் பணத்தை கொடுத்துக்கிறானுங்க. அவனுங்க 15% கொடுக்குறானுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆண்டு 15%க்கு 10% இவனுக்கு 15%க்கு 10% இவனுக்கு அந்த தின்னுக்கிட்டு இருக்கிறானுங்க. 10% மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு 5% தின்னுட்டு இருக்கிறானுங்க. இதில் நம்ம இதை கேட்டதுக்காக தான் இப்போ நம்ம பேரில் வக்கீல் நோட்டீஸ் அமைச்சோம். அந்த சௌரியன்றவன் ஏன்டா டேய் உங்களுக்குலாம் என்ன மக்கள்கிட்ட இருந்து பணத்தை நீங்கள் போய் பண்ணிக்கிட்டே. இப்போ மார்க்கெட்டை பற்றி எனக்கு ஒரு 20 to 25% நல்லா தெரியுதுடா, 25% தெரியுதுடா. அப்போ நான் மக்கள்கிட்ட போய் பணத்தை கொடுக்கணும்னா நான் கேட்டு இருக்கிறேன்னா ஏன்டா ஏன்னா ஆகிங்களா ஏற்கனவே தான் பண்ணீங்க, இன்னும் 10% கொடுக்குறோம். எவ்வளோ வேணாலும் இப்போலாம் அக்கௌண்ட்டில் கொடுக்கக்கூடாது, கையில் தான் கொடுப்போம். கையில் கொடுக்க வேண்டிய அசல் வரைக்கும் அவனுக்கு திருப்பி கொடுத்துருவானுங்க. இப்போ இதில் எவ்வளோ பெரிய விஷயம் பாரு இவனு பண்ணிக்கிறானுங்க. 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறானுங்க, 10 மாதம் எல்லாருக்கும் அந்த 10% கொடுத்து அந்த 1 லட்ச ரூபா கை தண்ணி கொடுத்துட்டானுங்க. மேற்கொண்டு கேட்டால் பணம் கிடையாது. இப்போ அதான் ஓடிக்கிட்டு இருக்குது. அங்கே ட்ரெண்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கணும் எல்லாருக்கும் மீண்டும் 2வது முறை பணம் கொடுத்தவங்க எல்லாருக்கும் 10% கொடுத்துக்கிறானுங்க. 10% கொண்டாந்து அவனுக்கு அசல் வரைக்கும் கொடுத்துட்டு நிப்பாட்டிக்கிறானுங்க. இப்போ அந்த ஏன் அப்படின்னா அந்த அசல் வரைக்கும் கொடுத்து நிப்பாட்டிக்கிறானு மேற்கொண்டு வர பணம் அதுக்கப்புறம் கேட்டால் கிடையாது, அதுக்குண்டான அது கிடையாதுன்றவானுங்க. இப்போ அவனுக்கு அதுக்குண்டான சொல்யூஷனும் கிடையாது. நான் கேஸ் போய் பார்த்துக்க முடியுமா, எதோட பேச முடியுமா, அப்படி பேசுகிறானுங்க. இப்போ அதான் 2-3 பேர் அந்த மாதிரி பதில் வந்துருக்குது. ஒரு 2-3 பேர்கிட்ட அவனுக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இன்னமும் அது என்ன சொல்லணும், மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சிருந்தா கூட உனக்கு தெரிஞ்சால் நீ போய் பண்ணு, இல்லையா அவனுக்கு தெரியும். இப்போது கிட்ட மார்க்கெட்டில் போயிட்டு நாம் கற்றுக்கின பிறகு நான் 15 பேருக்கு மேலே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறேங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு ஏன்னா ஸ்டாக் தெரிஞ்சு வாங்கி முதல்ல தெரிஞ்சுக்கிங்க விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ நாம் போய் எல்லார்கிட்டையும் பணத்தை வாங்கி வசூல் பண்ணி இந்தமாரி ஏமாற்றி தரணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம்னா மார்க்கெட்டுன்றது எந்த பக்கம் வேணாலும் போகும், எந்த பக்கம் வேணாலும் வரும். லாபமும் இருக்குது, நஷ்டமும் இருக்குது. 10% பர்மனெண்ட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா யார் டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அவனுக்கு நீ நல்ல விதமாக பண்ணால் நீ போய் சம்பாதிக்கணும். அவனுக்கு தான் 10% கொடுக்கணும் உனக்கு எண்ணம் இருக்குது இல்லையா. 1 லட்ச ரூபா அவனுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பித்து நல்ல ஸ்டாக் அவனுக்கே வாங்கி கொடு. நீ என்னடா வெங்காய வேலை பண்ணுற, நீ அவனுக்கு புரோக்கர் வேலை அவனுக்கிட்ட எதுவுமே மார்க்கெட்டில் கொடுத்துட்டு அவன் சம்பாதிச்சு கொடுப்பானு
உனக்கு தெரியலன்னா தெரிஞ்சு போய் பண்ணுறான், தெரியாத நெட்டு போய் மறுபடியும் மாட்டை விட்டுட்டு அவனுக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்துட்டு மீண்டும் அவனுக்கு கேபிட்டலே 1,00,000 ரூபா திருப்பி கொடுத்துட்டு கை காமிச்சிட்டு போகிறது மீன் நல்ல வேலையாது. அவன் கேபிட்டல் அவனுக்கே திருப்பி கொடுத்துட்டு போகிற பொறுக்கி போய் தொழில் எவனா செய்வான் அந்த வேலையை? ஒரு 1,00,000 கொடுத்தான், திருப்பி 1,00,000 கொடுத்துட்டு ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா 1,20,000 ரூபாய் கையில் வச்சுட்டு வந்தால் அப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி, இல்லை ரைட்டு மொத்தமாக 20 மாதம் வரைக்கும் உனக்கு கெடுவுப்பா, அசலும் வட்டி சேர்த்து 2,00,000 ரூபா உனக்கு திருப்பி கொடுத்துட்டா அது இருக்கிற டைம்னு சொல்லி வாங்குற அப்படி ஒரு தொழில் ஒருத்தங்கிட்ட வாங்கியிருந்தா பரவாயில்ல. இன்னமும் அதே ஏமாத்துற வேலையாக பண்ணிட்டு திருட்டு தேவடியா பசங்க இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் எப்படிறா அவங்களுக்குலாம் வந்து மனசு இருக்குது? பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு பணத்தை கொடுக்குறன்ற பேரில் போயிட்டு கோர்ட்டில் போய் நின்றுக்குன்னு என்னடா ஆச்சு அப்படின்னு இவன் சௌரி கேட்க, சௌரி வானத்தை பார்க்க, இவனுக்குலாம் இன்னும் துப்பு கட்டு. இன்னும் அவனை இல்லை மார்க்கெட்டில் இப்போ 8 கோடி பேர் ஒருத்தங்கிட்ட கொடுத்தானுங்க. யார் அக்கௌண்ட்டு பணம் வருதோ அது ஓப்பனாக தெரிய போகுது. வந்ததுன்னா அந்த பணத்தை மக்கள்கிட்ட திருப்பி கொடு. சரி இந்த மாதம் மார்க்கெட்டில் நல்ல ஒரு இல்லை சரியான வருமானம் வரலைன்னா அப்போ திருப்பி இன்னமும் திருடுற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க இவனுங்க. மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி இன்னும் பணத்தை திருடிக்கினே இருக்கு. திருட்டு பசங்களுக்கும் இவனுங்களுக்கும் ஒன்றுமே கிடையாது. அதாவது இன்னொன்று பாருங்கள், செயின் கிராச்சஸ் ஒரு வீடியோவில் பார்த்து பாருங்கள். ஒரு அம்மையார் எடுத்துன்னு வந்து நிறுத்துறாங்க, முழுவாமல் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த செயினை வண்டியிலேருந்து உட்காந்துருக்கோம், அந்த வண்டியிலேருந்து ஒரு செயின் இழுக்கிறான், அந்த வண்டியிலேருந்து கீழே விழுந்து அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறான். அந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை பார்க்கும்போது மனதே வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த மாதிரி செயின் கிராச்சஸ் இருக்கிற பசங்களுக்கிட்ட நான் சொல்கிறேங்க, எத்தனை ஏரியாவில் இருந்தீங்கனாலும் காஞ்சிபுரத்தை சேர்ந்து தாமலா தெருவை சேர்ந்த மதன கோபால் போல தனசேகர் வீட்டுக்கு போங்க. அவன் பொண்டாட்டி போட்டுக்கிற செயின், அவன் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா தங்க பிஸ்கட்டை அவன் பதுக்கி வச்சுருப்பான். அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த செயின் கிராச்சஸ் கொள்ளடிக்கிற கும்பல் இருந்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு போங்க. தாமலா தெருவு மதன கோபால் புள்ள தனசேகர் வீட்டுக்கு போங்க. சிசிடிவி கேமராலாம் வச்சுருப்பான். சிசிடிவி கேமராலாம் புட்டு எடுத்துக்கின்னு கையோடு எடுத்து பையில் போட்டுன்னு அவன் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தங்க பிஸ்கட் அடுக்கி வச்சுருப்பான். 5 வீடு வச்சுக்கின்னு வாடகை வாங்கி தின்னுக்கின்னு இருப்பான் தேவடியாமாவன். எத்தனையோ கோடிக்கணக்கில் பணத்தை கொள்ளையடிச்சு அவன் வீட்டுக்குள்ளே தான் பதுக்கி வச்சுக்கிறானு. போனீங்கன்னா அவனை செருப்பு கைட்டு அடிக்காது, ஒரே அடித்து அவன் வீட்டுக்கு பூந்து அவன்கிட்ட கொள்ளையடிச்சிங்கன்னா அவன் ஒரே ஒரு ரூபாவை தொலைஞ்சி போச்சுன்னு கேஸ் கொடுக்க மாட்டான். இந்த செயின் கிராச்சஸ், அந்த செயின் கிட்னாப்பிங் கேஸ், இந்த செயின் கிராச்சஸ் பண்ணுறீங்க இல்லையா, செயின் போட்டு இருக்கிற ரவுடிங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஆளுங்களாக இருந்தாலும் இந்த தமிழகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா செயின் கிராச்சஸ் பண்ணுறவங்க, பிட் பாக்கெட்டு, வழிப்பறி பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன் பாருங்கள். அவன் நம்பர் கூட கொடுக்குறேன், செல் நம்பர், அவன் நம்பர் கூட கொடுக்குறான். அந்த நம்பரை நீங்கள் அந்த நம்பர் நோட் பண்ணிங்கன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி அவன் வீடு அட்ரஸ் சொல்கிறேன் பாருங்கள். தனசேகர், அவன் மனைவி பேர் ரேவதி. இந்த அட்ரஸ் சொல்லி இந்த மதன கோபால் போல தனசேகர், அவன் மனைவி பேர் ரேவதி என்றவன் அவன் வீட்டு போய் அட்ரஸ் கேட்டு உள்ளே போயிட்டு அவன் வீடு பூந்து திருடுனீங்கன்னா அவன் போய் கம்ப்ளைண்ட்டே கொடுக்க மாட்டான். கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு துப்பே கிடையாது அவனுக்கு. கொடுத்தீங்கன்னா அவனை செருப்பால் அடிப்பாங்க முதல்ல அவனை உடனே நம்ம திருட்டு பையன் ஏகப்பட்ட கேஸ் அவன் மேலே இருக்கும். அந்தமாரி பொதுமக்கள்கிட்ட கோடிக்கணக்கில் வசூல் பண்ணி திருட்டு தேவடியா பையனா ஊரில் சுற்றிக்கிட்டு இருப்பான். பட்டை அடிச்சிக்கின்னு என்ன இந்த பட்டை வேறு மாதிரி இருக்கும், அந்த பட்டை வேறு மாதிரி இருக்கும். அவன் மண்டையில் இருக்கிற பட்டையை பார்த்தீங்கன்னா அவன் மண்டையில் பட்டை அடிக்கும் போதெல்லாம் அந்த தெய்வத்தை நினைக்கிறானா இல்லையானே தெரியல. தேவடியாமாவன் அந்த பொட்டு வச்சுக்கின்னு பட்டையை வச்சுக்கின்னு ஏமாத்துற தேவடியா பசங்க இருக்கிறான்னு போறியா, அவனுங்களை நினைக்கும் போது தான் இன்னும் மாமாவை இன்னும் எரியுது நம்மளுக்கு. இந்து தர்மப்படி ஒருத்தனை ஏமாத்துறது ஒவ்வொரு மதத்துலேயும், இஸ்லாம் மதமாக இருந்தாலும் நம்ம கிறிஸ்டின் மதமாக இருந்தாலும் அதில் அடுத்த மனைவிக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்தவங்ககிட்ட வட்டிக்கு பணத்தை விடக்கூடாது, வட்டிக்கு வாங்கவும் கூடாது. கிறிஸ்டின் போதிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போதனைகள் அவங்ககிட்ட கடைப்பிடிக்கிறது அது. அதே போல் இந்து தர்மப்படி அடுத்தவனை ஏமாற்றவே கூடாது. இன்னி என்ன ஒருத்தனை ஏமாத்தினா நாளைக்கு ஒன்று திருப்பி ஏமா, இதுதான் தர்மம். இதுதான் நம்ம பகவத்கீதை நமக்கு சொல்கிறது. அந்த மாதிரி பொறுக்கி புறம்போக்கு போய் நல்லா பட்டையை அடிச்சுன்னு ஒருத்த மக்களை ஏமாற்றிக்கணும். உனக்கு பிஸ்னஸாக தொழிலாக பண்ணுறது எவ்வளோ வேணாலும் பண்ணிட்டு இப்போ வட்டிக்கு விட்டுற பிஸ்னஸே மிகப்பெரிய தவறான பிஸ்னஸ் தொழில். அதுபோல் இவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயல்பாடு இருக்கக்கூடாது. அது நிறைய எதை நம்ம பெரிய பணத்துக்கு ஆசைப்பட்டு இவங்ககிட்ட போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஏற்கனவே நல்ல வருமானம் தான், பட் கடவுள் நல்ல வாழ்க்கை கொடுத்தாரு. அது நானாக தான் போய் இந்த பண்டாரத்தை தேவடியா பையன் மூலமாக நான் கெடுத்துக்கிட்டேன். தனசாகர் காஞ்சிபுரத்தை சேர்ந்து தனசாகர்ன்ற தேவடியா பையன் குலாபிடியாஸ் வடக்கத்தீஸ்வரர் கோயில் போட்டா கடை வச்சுக்கிற பொறிக்கு பையனுக்கு பல குடும்பத்தை ஏழை மக்களை அழித்து அந்த பாவம் அவனை சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு
சொல்லி இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு பார்க்குறவங்க எல்லாருமே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இது ஒன்று தான். ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் நீங்களாக போய் பண்ணுங்கள். அவளை அடுத்தவங்க பண்ணுறான்னு பண்ணி நீங்கள் அவங்ககிட்ட போய் மாட்டிக்காதீங்க. பிட்காயின் கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. ஃபண்டு நான் நடத்துகிறேன் அப்படின்ட்டு போய் பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட மாட்டிக்காதீங்க. எந்த பணமாக இருந்தாலும் மனைவி மக்களோட நீங்கள் நேசித்து உங்களோட உழைப்பு உங்களோட பணம் நீங்கள் பேங்க்கில் போட்டு உங்கள் மனைவி மக்களை கூட ஸ்பெண்ட் பண்ணி அந்த பணத்தை செலவு பண்ணி நீங்கள் எதுவாக உங்களுக்கு ஆசா பாசை சுக துக்கங்கள் அனைத்துக்கும் நம்ம மனைவி மக்கள் மட்டுமே பங்கேற்று இந்த நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை உரிமையானவங்க. அந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் கண்டனாய் நம்பி இந்த தனசேகரன்ற தெவடியா பையன் மாதிரி நம்பி பணத்தை இழந்துட்டு நாம் எந்த வித சுக துக்கங்களுக்கும் அந்த பணம் இல்லாமல் அதை நினைக்கும் போது தான் உங்களுக்கு மிகப்பெரிய வேதனையும் வலியும் நம்ம கையில் இது இருக்குது. அந்த வலி எங்களால் தாங்க முடியாமல் தான் உங்களுக்கு இந்த வீடியோவை போடுறோம். பட் அந்த வலின்றது அது 2 வருஷத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். 2 வருஷமாக கடந்து வந்துட்டோம். பட் இன்னும் கொஞ்சம் கடனை கொடுக்கறதுக்காக நம்ம எவ்வளோ வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அனைத்து மக்களும் உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம், உங்கள் மனைவி உங்களோட உழைப்பு உங்களோட பணம். நீங்கள் அது மாதமாக இருந்தாலும் உங்கள் பேங்க்கில் போட்டு நீங்கள் உங்கள் பணத்துக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு சேஃபாக இருந்து நீங்கள் வாழ்க்கை வாழறதுக்கு மட்டுமே தான் பணம். எதாவது அடுத்தவங்க நம்பி பணத்தை கொடுத்தீங்கன்னா ₹1 கூட உங்களுக்கு பிரயோஜனம். நான் உயிரே கொடுப்பேன்னு சொல்லியிருக்கு வாங்கினேன் எல்லாருக்கிட்டையும். என்னால் ஒரு கத்தி மயிறு கூட அவங்களுக்கு உங்களுக்குள்ள மொட்டை அடித்து முடிக்காணி கூட கொடுத்துடலாம் அவங்களுக்கு. ஆனால் என்னோடய பணம் கொடுக்கணும் இல்லை, இதெல்லாம் கொடுத்துன்னா பிரயோஜனம் அவங்களுக்கு. வாங்கிக்கிட்ட உயிர் கொடுத்து இந்த பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன்னு சொல்லி அந்த நன்றி விசுவாசத்தோடு நான் அவங்ககிட்ட பணத்தை வாங்கியாந்தேன். என்னால் இப்போ ஒன்றுமே இல்லைன்னும் போது எதுவுமே கொடுக்க முடியாதுன்னும் போது அது கூடிய விஷயமா இருக்குது. அதே போல் இப்போ இருக்கிற மக்கள், நம்ம சூழ்ந்து இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்க சேஃபாக செக்யூரியாக தப்பிச்சு ஓடணும்னு தான் பார்க்குறாங்க. ஏன்னா உங்கள் ஏஜென்ட்டாக இருந்தால் கூட சரி, அவன் எக்கேடு கட்டினா போய் எப்படின்னா என்னென்ன பண்ணி மாட்டேன், என் பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு போட. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் பணத்தை திருப்பி கொடுத்து என் கடனை கொடுத்துட்டு போடான்னு தான் நாம கேட்குறோம். இப்போ அவன் கொடுத்த பணத்துக்கு போக மிச்சம் எனக்கு 5 கோடி கொடுறான்னு நம்ம கேட்கவே இல்லை. ஆனால் எங்கிட்ட இருக்கிற மக்கள் அந்த மாதிரி யாருமே கேட்கவே இல்லை. எக்கேடு கட்டினா போடா, நீ செத்துனா போமாம்மா, எதனா பண்ணிட்டு போடா, என்கிட்ட வாங்கின பணத்தை வட்டி போனது போயிடுச்சு, மீண்டும் நீ அசல் கொடுத்துட்டு போடான்னு தான் அவன் முன் வந்து நிற்கிறான். வாயை தந்து ஒருத்தனும் பேசலை. எவ்வளோ நான் வாங்கிக்கிறேன் அந்த பணத்தை கழிச்சிக்கின்னு மிச்சம் கொடுறான்ட்டு பணக்காரனும் கேட்கல, ஏழையும் கேட்கல. வாங்கின வட்டி போன பணம் பரவாயில்ல கண்ணா, நீ இவ்வளோ கஷ்டப்படுறோம்னு ஒருத்தம் கூட வாயத்தில் ஏழையாக இருந்து நம்ம கூட இருந்தோம்னா கேட்கல. யாருமே அதை பற்றி கேட்கல. அப்படின்னா நீ எதனா பண்ணிமோ, இந்த உலகம் உங்களை 90% இல்லை 99% அவங்க குடும்பத்துக்கும் அவங்க சுயநலமாக இருப்பாங்க. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். இந்த விஷயம் இந்த அனுபவமே உங்களுக்கு இந்த இழந்த பிறகு தான் உங்களுக்கு இந்த விஷயமே கிடைச்சிருக்குது. இந்த அனுபவமே இந்த பணத்தை 99% அவன் சுயநலமாக இருந்திருக்கிறான் அப்படின்றது. ஆனால் நான் பணத்தை வாங்கும்போது கூட 50% அவங்களுக்குலாம் நான் சேஃபாக பண்ணி தரணுன்ற ஒரு பொதுநலமாக தான் இருந்துமே தவிர, வாங்கினவனோட அவங்கள காட்டில நான் எவ்வளோ மேலுன்ற என்னோட விஷயத்தில் நான் எப்படியா பட்டவன்றதை என்னை புரிஞ்சுக்க என்ன நல்லா புரிஞ்சுக்க நம்ம அவங்கள காட்டில் நம்ம எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நம்ம கொடுத்த பணத்தை இவ்வளோ பணத்தை கொடுறா அப்படின்னு தான் நம்ம திரும்பி கொடுத்துட்டு கடனை கொடுத்துட்டு போடா, எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தரவே தேவையில்லை, என் பணத்திலே என் பணம் உங்கள்கிட்ட இருந்தாலும் எனக்கு திருப்பி தர வேணான்னு தான் நம்ம அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறோம். அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ கிரேட் அப்படின்ற மாதிரி நினச்சி நம்ம, ஏன்னா பணத்தை திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணம் நம்ம கையில் இருக்கும்போது எதன் அடிப்படையில் இது எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். கடவுள் எதனா ஒரு வழி காட்டுவார் அப்படின்றதுனால நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார்ப்போம், எந்த மார்க்கெட் விஷயமாவோ தொழில் ரீதியாகவோ இல்லை பசங்க படித்து அவங்க நல்ல நிலைமை போய் அந்த கடனை கொடுக்கறதுக்கு வருவாங்களோ எதுவும் அடிப்படையில் பணத்தை கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம். நம்ம எந்த விஷயத்துலையும் தோல்வி அப்படின்னா கோபமான ஒரு செயல்பாடுகள் வரும்போது மட்டும்தான் தோல்வியோட ஞாபகம். நம்ம வாழ்க்கையில் தோற்றுடும், இனிமேல் உயிர் வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம தனசேகர் குடும்பம் கண் முன்னாடி நிற்கும். தனசேகர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மிகப்பெரிய அதிகமான மிருகு குணமான ஒரு கோபம் வரும்போது உன் குடும்பம் என் கண் முன்னாடி நிற்கும். அன்னைக்கு உன் குடும்பத்தில் நீ எந்த மூளைக்கு நின்றுருந்தாலும் நீ உன்னை தேடி கொண்டு பிடிச்சி உன்னை குடும்பத்தோடு செதைச்சிடும். நீ போய் கலெக்டர்கிட்டையோ டிஎஸ்பி ஆஃபீஸ் போலீஸ்கிட்டையோ நீ எங்கே வேணாலும் கூட்டு போய் காட்டு என்னோடய வீடியோவை. என்னோட தோல்வின்றது என் உயிர் போகும்போது என் கண் முன்னாடி நான் உன் முன்னாடி நிற்பேன். என் உயிர் எப்போ போகுமோ அன்றைக்கி உன் முன்னாடி நிற்பேன்.
எதுனா அதாவது யமகண்டமாக இருந்தாலும் ராகுகாலமாக இருந்தாலும் போகும்போது ஒரு காட்டு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னைக்கா இருந்தாலும் பார்த்தா நீ உன்னோட உயிர் உன் குடும்பத்தோட உயிராக இருந்தாலும் உம்மால அது ஒரு நாள் என் கையில் இருக்குதுன்ற விஷயம் நான் மனசில் வச்சுக்கிட்டே இரு. எல்லா நாளும் கடவுள் எல்லாரும் ஒரு பக்கம் காட்டி கொடுப்பார், எல்லாருக்கும் ஒரு வழியை காட்டி கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாருன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த நாயை பற்றி பேசாது. நம்ம அந்த விஷயமே எனக்கு கடவுள்கிட்ட நம்ம இன்னமும் வேண்டது ஒன்றே ஒன்று தான். இந்த பண்டார பையனோட பற்றி நம்ம ஒரு மூச்சு கூட விடாத அளவுக்கு என்னோட வழி ஏதாவது மாறி கடனை கொடுக்கறதோட ஏற்பாடு தான் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பண்டார பையனோட வார்த்தையை எடுக்காத. எங்கன்னா ஓஞ்சி உன் பொண்ணு பிள்ளையோட மொத்த நீ சம்பாதிச்சதுக்கு இறைவனுக்கு தக்க கூலி கொடுப்பாட்டான்னு சொல்லி நம்ம மறந்து விட்டு போயிட்டே இருந்துடலாம். அதுக்கு எதனா ஒரு ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கிறோம், பண்ணி தருவான் இறைவன்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு இந்த வீடியோவிலேருந்து நம்ம வெளிவரோம். விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.